அன்பார்ந்த எனது நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இத்திருச்சியில் இந்த கூட்டத்தை நடத்த வாய்ப்பளித்த பேரவைக்கும் அதற்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்கள் திருச்சி மண்டலத்தின் சார்பாகவும் நமது சங்கத்தின் சார்பாகவும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு அலுவலர் நல சங்க பொதுச் செயலாளர் திரு சண்முகவேலாயுதம் சார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். அந்த கடைசியில் வரவேற்பு உரை திரு மாரிமுத்து அவர்கள் நிகழ்த்துவார்கள். இன்றைய திருச்சியில் நடைபெறும் இந்த சிறப்பு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நமது கோவை பேரவையின் பொதுச் செயலாளர், தலைவர் மற்றும் அமைப்பு ரீதியான அனைத்து உள்ளங்களையும் வருக வருக என்று உங்களின் சார்பாக திருச்சி கண்காணிப்பாளர் மற்றும் பணியாளர்கள் சங்கம் சார்பாக வரவேற்கிறோம் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கூட்டத்தினை சிறப்புற நடத்துவதற்கு தங்களது நல்ல ஆதரவையும் வருகையையும் பெருமனதுடன் வரவேற்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தற்போது நமது சட்ட ஆலோசகர் திரு சிங்காரம் சார் அவர்கள் தன்னுடைய சிறப்புரையை ஆற்றுவார் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வரவேற்பை நிகழ்த்திய மாரிமுத்து அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ இந்த அட்டண்டன்ஸ் வாசிக்கிறேங்க. யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். கோவை 356 வந்தாச்சு. ஓய்வூதியர் சங்கம் ராசரன் வந்தாச்சு. கூடலூர் சண்முகம் வந்தாச்சுங்க. அலுவலர் நலச்சங்கம் வந்தாச்சு. கன்னியாகுமரி ஆதித்தன் வந்தாச்சு. அதாவது இன்றைக்கி அட்டண்டன்ஸ் நம்ம ஏற்கனவே அறிவித்தபடி இன்றைக்கி யார் வரலையோ கண்டிப்பாக பேரவையிலேருந்து பேர் நீக்கப்படுங்க. ஏன்னா ஒரு மரியாதை வேணும். பேரவைன்னு சொன்னாக்கா அந்த டிசிப்ளின் இல்லைனாக்கா அப்புறம் என்ன பேரவை இருக்குது? பேரவை பேசாமல் கலைச்சிட்டு போயிடலாம். ஒருத்தருக்காக கலைக்க வேணாங்க, அவங்கள சங்கடமாக இருக்குது. அதெல்லாம் வெளியேற்று. அதாவது ஒரு கட்டுக்கோப்பாக வளர்ந்துட்டோம். வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் வரலன்னா அவங்கள மட்டும் வெளியேற்றிடுவோம். பேரவை இருக்கட்டும் சார், நாங்களே இல்லைனாலும் பேரவை யாரோ ஒருத்தர் வழி நடத்தி போகணும். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கிங்க. எனக்கு தெரியும், நம்ம பென்ஷன் கவர்மெண்ட்டு கொடுக்கலை. அது ஏற்கனவே ரேவாகாரம் 98 பொன்முடி மினிஸ்டர் கவர்மெண்ட்டில் சேர்க்குறேன்னு சொல்லும்போது தடுத்து கெடுத்துட்டாங்க. அன்றைக்கி அவங்க கெடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை கெடுத்துவிட்டு இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்கள பற்றி குறை சொல்ல வேண்டாம், அந்த டாபிக் விட்டுருவோம். நம்ம பென்ஷன் ட்ரஸ்ட் கார்பரேஷன் தான் கொடுக்கணும். கவர்மெண்ட்டு கொடுக்காது. இன்றைய வரைக்கும் கவர்மெண்ட்டு பென்ஷனுக்குன்னு கொடுக்குறது 2000 கோடி ஒதுக்குனாங்க பாருங்கள். டிஏ அரியர் அது மட்டும்தான். அப்புறம் நாளைக்கு அரியர் ஒதுக்குறாங்கல்ல, அரியர் அவ்வளோதான். அது அப்படியே விட்டுடுவாங்க. இப்போவும் அந்த டிஏவுக்கு ஒதுக்குறாங்க. மற்ற அந்த பேசிக்காக உள்ளது கொடுக்க மாட்டாங்க. நம்ம பென்ஷன் ட்ரஸ்ட் இன்றைய 30 ஆக்சுவலேஷன் ரிப்போர்ட் வந்துருச்சா? 31/3/2026 படி டெபிசிட் 60,000 கோடி. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஏன் யூனிட்டி வேணும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்டில் பென்ஷன் வாங்குறவன் நிம்மதியாக இருக்கலாம், ஆனால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. நம்ம பென்ஷனை கூட்டிட்டோம். டெபிசிட் 60,000 கோடி. அது என்ன 60,000 கோடி நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம வாங்குகிற பென்ஷன் ஒரு மாதத்துக்கு 220 கோடி. இந்த 220 கோடி ரெகுலராக நம்ம சாகிற வரைக்கும் நம்ம ஒய்ஃபுக்கும் கொடுக்கணுன்னா ட்ரஸ்ட்டில் 60,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். எவ்வளோ 1000 கோடி? 60. அது நடக்குமா? அது முடியாது. அட்லீஸ்ட் ஒற்றுமையாக இருந்தால் பென்ஷனை ஸ்டாப் ஆகாத பார்த்துக்கலாம். பென்ஷனை புரியுதா உங்களுக்கு? பென்ஷனை ஸ்டாப் ஆகணும்னா நான் ரோட்டில் போய் நிற்க சொல்ல மாட்டேன். என் பழக்கம் யாருமே ரோடுக்கு போகணும்னு சொல்லவே மாட்டேன். ஒரு கோடிக்கணக்கான இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, முந்திய மாதிரி இல்லை. பெரிய பெரிய அட்வொகேட்டை கொண்டு வராங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நான் கண்கூடாக பார்த்தேன். அபிஷேக் மனு சிங்கை கொண்டு வந்தாங்க. முகுல் ரோஹ்த்தை கொண்டு வருவாங்க. அட்வொகேட் ஜெனரலில் வருவார் இங்கேருந்து. அவங்களாம் ரொம்ப பெரிய ஆள். ஒரு கேஸ் ஏதாவது ஒன்று போகுதுன்னு வச்சுங்க, நல்லா கடவுளுக்கு புண்ணியத்தில் நம்ம எல்லாத்தையும் கவர்மெண்ட்டு போச்சு ஜெயிச்சிட்டோம். அதனால தான் டிஏ கிடைச்சிது. இல்லைன்னா கவர்மெண்ட் 2000 கோடி கொடுப்பானா? நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கோர்ட்டில் ஏதோ பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸ் நடந்தது. ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணாங்க பொங்கல் அப்போ.
அப்போ ஜட்ஜி சொல்கிறார் 2000 வெறும் 2000 கொடுத்தாங்களா? ஆனால் வெறும் 2000 கொடுக்க மனசு வராதவங்கள நம்ம 2000 கோடி வாங்கணும். அதனால் ஒற்றுமை வந்து எங்களையும் மீறி இந்த கோவை பேரவை இன்றைக்கி உள்ள மெம்பர் 27,000 பேர் இருக்கலாம். அது இன்றைக்கி கணக்கு பார்த்துருவாங்க. அதை 40,000 பேர் ஆக்கணும். ஃபேமிலி பென்ஷனரில் நம்ம கவனம் செலுத்தவே இல்லை. ஏன் அதை நம்ம கவனம் செலுத்துன்றோன்னா, ஃபேமிலி பென்ஷனரில் வந்து நம்ம லீகல் ஃபீ கேட்குறது இல்லை பாலிசி வைஸ். அந்த ஏரியாவில் போய் தான் மாற்றுச் சங்கங்கள் 4 பேர் 3 பேர் குரூப்பாக அட்ரஸை போய் தேடி 3000 கொடு, 5000 கொடு, 10,000 கொடு டார்ச்சர் பண்ணுறாங்க. அதை நம்ம தடுக்கணும். அவங்களுக்கு போகிற வருமானத்தை தடுக்கிறதே நோக்கம் கிடையாது. அந்த ஃபேமிலி பென்ஷனரை போய் அவங்க ஏமாத்துறாங்க பாருங்கள். அதை தடுக்கணுன்றதுக்காக தான் எல்லாம் ஃபேமிலி பென்ஷனர் லைனில் இப்போ கவனம் செலுத்துங்க, மெம்பரை கூட்டுங்க. அந்த டாபிக் அதோட விட்டுடுவோம். ஒற்றுமை மிக மிக முக்கியம். அதை எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. எல்லாம் டிஏ வந்துருச்சே, ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துருச்சு. ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்பாடுபட்டாலும் இந்த தடவை நம்ம வாங்கிடுவோம். இந்த மாதமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. 27 வருஷம் கொடுக்காதது, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 27 வருஷம் இப்போது கவர்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். கரெக்டான டைம் அது. நம்ம அந்த கரெக்டாக இந்த டைமில் வாங்கலாம் முடியாதுன்னு முடிவெடுத்தோம். கேஸ் போட்டுட்டோம். கேஸ் போடும்போது கூட ஒரு கேஸ் போடுறதுன்றது, ஒரு கேஸ் நடத்துறதுன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஒரு கேஸு போட்டு அதை ஜெயிக்கிறது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அது ஒரு அசாத்தியமான காரியம். ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப கஷ்டம். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் கேஸே எடுத்துங்க, நம்ம போடணும்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த ரவுண்ட் ஏன் அதை முடிவு பண்ணோம்னா, அந்த பெனிஃபிட் வந்து அதிகம். 7,5 லட்சம், 12 லட்சம். நல்லா கவனிச்சு பாருங்கள். நம்ம ஒரு மாதம் 644 ரூபா கட்டிட்டு எல்லாருக்கும் வயசாகிடுச்சு. எல்லாமே ஆவரேஜ் வயசு 65-70. நிச்சயமாக ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் இப்போ மஸ்ட்டு. திடீர்னு நம்ம ஒரு பென்ஷன் வாங்குகிறோம். பர்டிகுலராக கவனிச்சிங்க, ஃபேமிலி பென்ஷனர். நான் அவங்கள வச்சு தான் எல்லாத்தையும் ஒரு ஊக்கமாக செய்வேன். அவங்க 12,000 ரூபாயை இன்னும் தாண்டலை. ஃபேமிலி பென்ஷனருடைய பென்ஷன் மோஸ்ட் ஆஃப் த டிராஃபிக் ஆஃபீஸரை விட்டுருங்க, ஆஃபீஸர் ஒய்ஃபு வேறு, டிராஃபிக் பீப்புளெலாம் கிட்டத்தட்ட இன்னும் 11,000 12,000 தாண்டலை. அவங்க போயிட்டு இன்றைக்கி 7 லட்சம் மெடிக்கல் பெனிஃபிட் கிடைக்கிது, 12 லட்சம் கிடைக்குதுன்னா பெருசு இல்லையா? அதனால் இந்த ரவுண்டை வாங்கியே தீருவோன்னு நம்ம கங்கணம் கட்டிக்கிட்டே நாளைக்கு கேஸ் வருது. நம்ம சனிக்கிழமை முடிவு பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஃபைல் பண்ணி திங்கக்கிழமை நம்பராக்கி செவ்வாய்க்கிழமை கொண்டு வந்து நேற்று போட்ட அஜ்மல் சார் அவர்கள் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அவர் திரும்ப வந்துட்டார். ஏஜி கிடையாது. அந்த டாபிக் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் இதை டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். கேஸ் நடத்துகிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிங்க. எப்பயுமே சீனியர்கிட்ட நேராக போக முடியாது. ஜூனியருக்கு பார்த்துட்டு தான் ஜூனியரோடு தான் சீனியருக்கு போகணும். அதான் சட்டம், அந்த முறை. ஜூனியர் என்ன பண்ணுறாவில் எடுத்த உடனே இம்ரானு, அது 8 வருஷம் பழக்கம். நான் எந்த கேஸு போட்டாலும் எடுத்த உடனே அவர் ஒத்துக்கிறது கிடையாது. அது இன்றைக்கி நேற்று இல்லை, நான் 18லேருந்து அப்படி தான் பார்க்குறேன். இப்படி பண்ணுங்கன்னா முடியாதுன்னுவார். அது முடியாது சார், இப்படி பண்ண முடியாது சார்ன்னுவார். அதே மாதிரி தான் இதுலேயும் சொன்னார். ஏங்க இந்த ஜிஓ போட்டிருக்காங்க, அதை வாங்கி கொடுக்கணுங்கன்னா அது எப்படி சார் கேட்குறது? கன்சிடர் பெட்டிஷன் போடுவோம் சார், அதுக்கு ஒரு ரிப்ளை வாங்குவோம் சார், அப்புறமா போடுவோம் சார். அதை கன்சிடர் பெட்டிஷன் போடுவீங்க, அதுக்கு ஒரு 8 வாரம் டைம் கொடுப்பான், அதை கொடுக்க மாட்டான். அப்புறம் கண்டெம்ட் போடுவீங்க, அதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். இதுக்குள்ளே 6 மாதம் ஆகிடும். அதுக்குள்ளே பாலிசியாக லேப்ஸ் ஆகிடும் 5 வருஷம். அதெல்லாம் முடியாது. ஸ்ட்ரைட்டாக கேஸ், நேரடி கேஸ். அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? அதெல்லாம் தேவையில்லைங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ், சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ், கவர்மெண்ட்டுடைய டியூட்டி. அவன் தலைவிதி கொடுத்தாகணும், நாம் வாங்கி ஆகணும். இதுலேயே நில்லுங்க சார். ஜட்ஜு போட்டால் நீ ஒத்துக்காத. ஜட்ஜி போட்டாருன்னா கன்சிடர் பெட்டிஷன் நம்ம போட மாட்டாங்க, ஜட்ஜி போடுறாராம். சொல்கிறாரு ஜூனியர், நீ ஒத்துக்கினா தானே அவர் போடுவார், நீ ஒத்துக்காத, அவர் போடட்டும், அதை நான் பார்த்துக்கிறேன். புரியல உங்களுக்கு சார்? இந்த தடவை மெடிக்கல் இன்சூரன்ஸ் வாங்காமல் நான் விடவே மாட்டேன். உனக்கு மேக்ஸிமம் டைமே 3 மாதம் தான். அதுக்குள்ளே வாங்கி அவனை முடிவு பண்ணோம், தெளிவாக பிளான் பண்ணோம். கரெக்டாக நடந்தது. இந்த பஞ்சாயத்து எப்பயுமே சீனியர்கிட்ட போவோம். எப்பயுமே நாங்கள் இங்கே பிரச்சனையை சீனியர்கிட்ட, ஏன்னா அவர் கேட்டு தான் ஃபைனலிஸ்ட் பண்ணுவோம், கையெழுத்து போடுவார். சீனியர் கரெக்டாக சொல்லிட்டார், பார்த்துக்கலாங்கன்ட்டார். எனக்கு சீனியர் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாருன்னா அவர் விடவே மாட்டார். எனக்கு அவரை பற்றி தெரியும். 8 வருஷமாக பழக்கம் எனக்கும் அவருக்கும்.
பார்த்துக்கலாங்க போடுங்க பார்த்துக்கலாங்கன்ட்டார். போட்டோம். ஹியரிங் வந்தது. ஹியரிங் வரும்போது வழக்கமாக என்ன சொல்கிறாரு, கவர்மெண்ட்டை ஏஐஜி வரலை, பென்ஷன் ட்ரஸ்ட்டுடைய அட்வொகேட் ஹராப் சிங் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அவர் 92 கோடி கட்டுறதுக்கு பணம் இல்லை, 1 லட்சம் பேரும் இப்போ பென்ஷனர் 1 லட்சம் பேருங்க, 1 lakh. நம்ம 97,000 தாண்டி 93,000 97,000 லட்சம் தாண்டிடுச்சு அவங்க ஸ்டேட்மெண்ட் படி. அடுத்த வருஷம் அது 1,05,000, அதுக்கு அடுத்த வருஷம் 1,10,000 ஆகிடும். 115,000 பேர் அங்கே இருக்காங்க, அந்த ரிட்டையர் ஆகாது, அவங்க வந்துடுவாங்க 2 வருஷத்துக்குள்ளே. அப்போது ஹராப் சிங் சொல்கிறாரு, 1 லட்சம் பென்ஷனர் வருஷத்துக்கு 7,000 கட்டணும், கார்பரேஷனில் பணம் கிடையாது அப்படின்றாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, பணம் இல்லையா, இப்படி தான் கழுத்தாடுத்தாங்க 77 வருஷம். நான் ஏற்கனவே நம்ம சீனியருக்கு கரெக்டாக ஃபீட் பண்ணியிருக்கிறேன், பக்காவாக ஃபீட் பண்ணுவோம். சீனியர் கரெக்டாக கேட்டுக்குவார், காலைல படிப்பார் கரெக்டாக, அதெல்லாம் நல்லா பண்ணுவார் சீனியர். அவர் என்ன பண்ணார், ஒரே வார்த்தை சொல்லிட்டார், அந்த பணம் 92 கோடி எங்ககிட்ட ரெக்கவரி பண்ணுறதுங்கன்ட்டார். ஜட்ஜி புரிஞ்சுக்கிட்டார், எங்ககிட்ட ரெக்கவரி பண்ணுற பணங்க அது, நீ ஒன்லி அட்வான்ஸ் தாங்க கொடுக்கணும், முதல்ல கட்டணும் ஆனுவல் ப்ரீமியம், அவ்வளோதான், எங்ககிட்ட ரெக்கவரி பண்ணுறது, அதில் கொடுக்குறது என்ன கஷ்டம், அவ்வளோதான். ஜட்ஜி புரிஞ்சுக்கிட்டார், ஜட்ஜி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார். உடனே அட்வொகேட்டு அதர் சைடு அட்வொகேட்டை டாம் ஆகிட்டான். சார் போர்டு அப்ரூவ் பண்ணணும், அந்த ஜிஓவில் ஒரு கிளாஸ் இருக்குது, 123 ஜிஓவில் 7வது பேரா படிச்சிங்கன்னா கிளாஸ் அப்படி தான் இருக்குது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை அப்ரூவ் பண்ணணும். அந்த கிளாஸை இன்வோக் பண்ணிட்டான். ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கான் பாருங்க கவர்மெண்ட் அட்வொகேட்டு. போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்ரூவ் பண்ணால் தான் சார் கொடுக்க முடியும், அந்த ஜிஓவில் அதானே போட்டுக்குது. அப்போ ஒன்று ஜட்ஜி கேட்டார், அப்போ எப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டார். 2 வாரம் டைம் கொடுங்கன்னாப்புல. உடனே நம்ம சீனியர் சொன்னார், ஆல்ரெடி சர்விங் எம்ப்ளாய்க்கெல்லாம் எஃபெக்ட் ஆகிடுச்சு, இவங்க நமக்கு பிடிச்சாகணும், இந்த மந்த்து பிடிச்சாகணும், நெசசிட்டின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணார். உடனே என்ன பண்ணார் ஜட்ஜி, சரி 2 வீக்ஸ்லாம் முடியாதுங்க, இந்த மாதம் பிடிச்சாகணும் இல்லையா, நம்ம அட்வொகேட் எப்படி சாமர்த்தியமாக ஆர்கியூ பண்ணுறாரு பார், அதான் முக்கியம். சர்விங் எம்ப்ளாய்க்கு கொடுத்தாச்சு, 92 கோடி அட்வான்ஸ் பேமெண்ட் ஒன்லி, கவர்மெண்ட்டுக்கு லயபிலிட்டி கிடையாது. இதெல்லாம் சொன்ன உடனே, இந்த மாதம் பிடிக்கணும்னு சொன்ன உடனே ஜட்ஜி ஒன்லி 2 டேஸ் வெள்ளிக்கிழமை போடுறேன், இப்போ கேட்டு எப்போ போர்டு வைப்ப, போர்டில் எப்போ முடிவு எடுப்ப, நீ 2 நாளில் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். உடனே நான் ஏற்கனவே சீனியர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த கோர்ட்டில் பல ப்ரொசீஜர் இருக்குது, டைம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கேஸ் அன்றைக்கி வராது, அப்படியே வரலனாலும் லாஸ்ட்டில் போகும், ரீச் ஆகாதுவே அந்த கேஸ் அப்படியே கிணத்துல போயிடும். இதுதான் கோர்ட்டு நடவடிக்கை. நான் ஏற்கனவே சீனியர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், சார் அந்த கேஸ் டேட்டு கொடுத்தாருன்னா இம்மிடியேட்லி ஆஃப்டர் அட்மிஷன் ரெக்வஸ்ட் பண்ணுங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன்னாரு. உடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஞாபகம் வச்சு ஜட்ஜிக்கிட்ட கேட்டார், மை லார்ட் இந்த அட்மிஷன் இட் சால்வ் பண்ணார். அட்மிஷன் இட் சால்வ் பண்ணால் தெரியுமா தான், அது ஆரம்பத்திலே வந்துடும், அட்மிஷன் இட் சால்வ் ஆர்டர் ஆகிடுச்சு. நாளைக்கு வரப்போகுது, டெஃபினட்டாக நாளைக்கு கவர்மெண்ட் ஏதோ ஒன்று சொல்லியே ஆகணும், அப்படியே சொல்லலைன்னா நம்ம சொல்ல வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம். வேலை முடிஞ்சிச்சா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஓவர், அந்த டாபிக் நான் முடிச்சிடுறேன். ஏதாவது டவுட் இருக்குதா? சும்மா நாங்கள் போராட்டம் பண்ணதால் தான் வந்துச்சுன்றதெல்லாம் கூப்பாடு, அதெல்லாம் நடக்காது. எத்தனை போராட்டம் பண்ணாலும் கவர்மெண்ட்டு கொடுக்காது, சட்டத்தில் போட்டு ஜட்ஜிக்கிட்ட நிறுத்தி கண்டெம்ட்டை போட்டு கொப்பி போட்டால் தான் வேலை நடக்கும். ஓகேவா சார்? அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது டிஆர்இஆர் நாளைக்கு வருது. அவங்க கொடுக்குறாங்க, ஆனால் கை ரொம்ப தட்டாதீங்க, எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியாது, அது நாளைக்கு தான் முடிவாகும். ஆனால் நம்மளுடைய ஸ்டாண்டு சொல்லிடுறேன், என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ண மாட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, கொடுக்குறத வாங்கிக்கிட்டு கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ணுன்றாங்க. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நாங்கள் கொடுக்குறத வாங்கிக்குங்க, கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கன்றது கவர்மெண்ட் ஸ்டாண்டு. நம்ம ஸ்டாண்டு நாளைக்கு என்ன தெரியுமா, 1 கோடி கொடுத்தாலும் மொதல் குடியா அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அரியரே இல்லைன்றவன் இப்போ கொடுக்குறேன்னு 1 கோடி கொடுத்தான்னா 4000 கோடி கொடுத்தானா பிரின்சிபலி அக்ரீடு. அது பிரின்சிபலி அக்ரீடு. கொடுக்குறத எப்போ கொடுப்பேன், சீக்கிரம் கொடுத்து முடியும், ஆனால் கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதான் நம்ம ஸ்டாண்ட். அதை எப்படி முடிவு பண்ணுறது, எந்த சிச்சுவேஷனில் முடிவு பண்ணுறதுன்றதான் நாளைக்கு கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்டை பொறுத்து. அவங்க 1/4 பங்கு தராங்களா, மொத்தம் 3637 கோடி தரணும், ஏதோ கொடுக்குறாங்கன்னா நியூஸ் வருது, எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. என்னுடைய கணிப்பு எப்படின்னா 6 டேட்லேருந்து கொடுக்கலாம்,
6 டேட்லேருந்து கொடுத்தாக்கா 2/3/23 நம்மளுடைய அரியரில் 60% கிடைக்கும். 60% அந்த 60% கொடுத்தாங்கன்னா சரி அதை கொடுத்து முடிங்க, கொடுத்து மிச்சத்தை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றதான் ஸ்டாண்டு. கண்டெம்ட்ன்றது நமக்கு ரோல் கிடையாது, பெட்டிஷனருக்கு ரோல் கிடையாது. அது அதாவது கோர்ட்டுக்கும் கண்டெம்னாருக்கும் உள்ள அது ரிலேஷன்ஷிப், நமக்கு ரோல் கிடையாது. ஒருவேளை ஜட்ஜி வந்து அவருடைய பவரை யூஸ் பண்ணி இந்த 2000 கோடி கொடுத்துட்டாங்க போதும் க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா அதுக்கு நம்ம கவலைப்பட மாட்டோம். இதை கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே மிச்சத்தை நான் அங்கே போய் வாங்கிக்கிறேன். க்ளோஸ் பண்ண விட மாட்டோம், பண்ணாலும் விட மாட்டோம். அரியர் உண்டு. ஏதோ நம்மளையே பார்த்து கவர்மெண்ட் ரொம்ப பிரச்சனை பண்ணுது, ஏதோ ஒத்துக்கலாமா இது போகலாமான்றத நாளைக்கு கொடுக்குறத வாங்கிக்கிட்டு அடுத்த மீட்டிங்கில் போட்டு முடிவு பண்ணி நம்ம அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். அரியர் ஓவரா? நாளைக்கு அரியர் வருது, அடுத்த மாதம் இன்ஸ்டால்மெண்ட் வருது. இது ரொம்ப கைத்தட்டுறது முக்கியம் இல்லை. ஒரு கலெக்டிவாக பேரவை, ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், இந்த இவர் எல்லாம் ஒரு ஷேரப்பில் தான் போயிருக்குது. அதை சாதித்தோம். இப்போது அரியர் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய வாக்கு நான் காப்பாற்றி ஆகணும், என்னுடைய வாக்கை காப்பாற்றி ஆகணும். அது ரொம்ப ரொம்ப தலையாய கடமை. அதை காப்பாற்றினா தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துடும். அடுத்த கேஸ் இருக்குது, செட்டில்மெண்ட் கேஸ் இருக்குது. புரியா உங்களுக்கு? செட்டில்மெண்ட் ரிவிஷன் கேஸ் இருக்குது, பிஆர்பிஎஸ் கேஸ் இருக்குது, சில பேருக்கு பே கமிஷன் கேஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்க நடத்தணும், அதெல்லாம் தனி கணக்கு. சரி, 3/2 பங்கு கோவை பேரவை, 3/2 பங்கு, 3/1 ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? விளக்கமாக வேண்டாம், அதை வந்து அவ்வளோதான். இப்போது கரண்ட்டுக்கு வருவோம். அவர் 1.5 வருஷம் இல்லை, அப்போ 2 சீனியர் கவுன்சில் வச்சோம், சமாளிக்க முடியாமல் 2 கொடுத்தோம். அதை தான் இப்போ இம்ரான் கொஸ்டின் பண்ணுறான். சார் 2 சீனியர் வச்சுட்டு 4 லட்சம் கொடுத்தீங்கல்ல, இப்போ நம்ம ஆஃபீஸர் வந்துட்டார்ல, அவருக்கு ஏன் கவனிக்கிறாங்க? அதே 5 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், 3 லட்ச ரூபாய் கமிட்மெண்ட்டில் கழிச்சிடுவேன். கமிட்மெண்ட்னா என்ன? இந்த கமிட்மெண்ட் ஃபீஸ் இருக்குது இல்லையா, அதில் கழிச்சிடுவேன். புரியுதா உங்களுக்கு? 5 லட்சம் கொடுப்பேன், 3 லட்சம் கமிட்மெண்ட்டில் போய் சேர்த்து விடணும். 2 லட்சம் தான் ஃபீஸ் உங்களுக்கு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஃபீஸ் வந்து 2 லட்சம். ஒரு ஹீரிங்க்கு ஃபீஸ் 2 லட்சம் சார். இனிமேல் ஒரு ஹீரிங் நடந்தால் ஃபீஸ் வந்து 2 லட்சம். அது சமூக வலையம் கொடுத்துருவார். பேரவையுடைய பணம் 3 லட்சம். அந்த 3 லட்சம் கமிட்மெண்ட்டில் போய் ஆடாயிடும். கமிட்மெண்ட்டில் ஆடாயிடும். இப்போ அப்படி தான் போன மாதம் நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி மட்டும் நாளைக்கு 2 கேஸ் வருது. 2 கேஸ் வருது இன்றைக்கி. அதோ மதுரைக்காரர் எடுத்துகிட்டு வருவார். இப்போவும் சொல்கிறேன், உங்கள் பணம் பேரவையில் வசூல் பண்ணுற அத்தனைக்கும் பொறுப்பு அந்த மதுரைக்காரங்க தான். இங்கே அவள் தான் கட்டுவார். ஏன்னா நான் கையால் எதுவுமே 50,000 கூட வாங்கினது கிடையாது. இவ்வளோ 10 லட்சம் கொடுக்கணுமா அவங்க வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? என்னங்க நீங்கள் தான் சொல்லணும். பேரவை பணத்துக்கு பொறுப்பாளி எவ்வளோ கொடுத்தான்றது அவர் தான் விட்னஸ். யார்? கோவிந்தராஜ் மதுரை. அவங்க 10 லட்சம் கொண்டு வாங்கணும், அவர் கட்டிடுவார். ஏன் இதை சொல்கிறேன்னா, கணக்கு வழக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். நான் வாங்கி வச்சுக்கிட்டுலாம் கொடுக்குறது கிடையாதுங்க. எத்தனை வரணுமோ அவர் கட்டிடுவாங்க. கரெக்டாக? இப்படி தான் ஓடுது. நாளைக்கு 2 கேஸ் வருது. 2 கேஸ் வந்ததுன்னா 6 லட்சம் இன்றைக்கி அவர் கட்டுவார். அது கமிட்மெண்ட்டில் போய் சேர்ந்துடும். கமிட்மெண்ட்லாம் என்ன? அரியர் கொடுத்ததுக்கப்புறம் வருது இல்லையா, அதில் போய் ஆடாயிடும். 2 லட்சம் 4 லட்ச ரூபா இவர் கொடுத்துருவார். அது நாங்கள் ஆஃபீஸர் ஃபெடரேஷன் ஏற்றுக்கிறோம். ஆல்மோஸ்ட் நல்லா வசதி ஆகிட்டோம். இன்னும் நல்லா உற்சாகமாக 40,000 மெம்பர் ஆக்கணும். 40,000 ஆக்கணும். திரும்ப சொல்கிறேன், ஃபேமிலி பென்ஷனரில் ஒரு 10,000 பேர் சேர்க்கணும். எல்லாம் சேர்த்திங்கன்னா செட்டில்மெண்ட்டு டிஃபரன்ஸ் வாங்கி தரப்படும், பிஆர்பிஎஸ் வாங்கி தரப்படும். அதுக்கான நிதி தான் இன்றைக்கி வசூல் பண்ணுறது. இருக்கிற பணமெல்லாம் போயிடும். டெபாசிட்டு எடுக்க மாட்டோம். இன்றைக்கி இவர் ஃபிக்ஸ் பண்ணுவார், சார் ஃபிக்ஸ் பண்ணுவார். அந்த பணம் இருக்கும். நாங்களும் ஆஃபீஸர் ஃபெடரேஷனில் 600 பேருக்கு 15,000 ரூபா போட்டு அதுவும் ஒரு 1 crore ஃபண்ட் ரெடி பண்ணுறோம். நீங்கள் உள்ளுக்குள்ளே நான் தலையிடலை. ஃபேமிலி பென்ஷனர் வாங்காதீங்க. வாலண்டியராக எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க. ஐடியா வருதா? முடிச்சிடலாமா சார்? எல்லாம் ஓகேவா? அக்ரீடு? ஓகே, நான் கிளம்புறேன். நன்றி. சிறப்புரையாற்றிய சட்ட குழு நிபுணர் அவர்களுக்கு நன்றிகள் சமர்ப்பிக்கப்படுகிறது. சார், இங்கு வந்திருக்கும் நண்பர்களில் ஒரு சிலர் மதிய விருந்து வந்து ஒவ்வொரு தடவையும் வெஜிடேரியனாக இருக்குது, கொஞ்சம் நான்வெஜ் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சிரிப்பதற்கு இல்லைங்க, எல்லாத்துக்கும் அந்த ஒரு சில எண்ணம் வருது.
பேரவை அனுமதி அளித்தால் அடுத்த முறை திருச்சியில் கூட்டம் நடத்தும் வாய்ப்பை எங்களுக்கு வழங்கினால் நாங்கள் அதையும் செய்து தருகிறோம் என்று உங்கள் சார்பாக பேரவையிடம் கோரிக்கை வைக்கிறேன். எனது கிட்டத்தட்ட மூத்த சகோதரர் திரு மணி அவர்களின் கோரிக்கை இதில் முதன்மையானது என்பது மறுக்க முடியாதது. நிச்சயம் அவருக்காக அடுத்த கூட்டத்தில் இது நடைமுறைப்படுத்தப்படும். அடுத்து ஒரு நிமிஷம். மணிக்கு பல்லே இல்லை, ஆனால் நான்வெஜ் கேட்குறாரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அடுத்து நமது பொதுச் செயலாளர் அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது இங்கே வந்தோடனே உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது என்னோடய வயசு ஒரு 5 வயசு கம்மியான மாதிரி தெரியுது. இந்த ஒற்றுமை வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். நம்ம வந்தோம், நம்ம காரியம் முடிஞ்சிருச்சு, போனோன்றது இருக்கக்கூடாது. அதாவது கோவை பேரவைன்றது வந்து ஒரு கூட்டமைப்பை ஆரம்பித்து இன்றைக்கு வந்து பெரிய ஆலமரமாக வளர்ந்து ஆலம் எழுதுகள் போல் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடந்து வந்த பாதைகள் வந்துட்டு இந்த பேரவை வளர்ச்சிக்காக இந்த திருச்சியை சேர்ந்த சிவபிரகாசம் என்ற தலைவர் வந்து மறைஞ்சிட்டார், சமயத்தில் காலமானார். அவருக்காக ஒரே ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த பேரவை ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து கோவை கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் மட்டும் கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், நீலகிரிஸ் இவங்க மட்டும் செயல்பட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மருதமுத்து தலைவராக இருந்தார். அப்போ வந்து சிவபிரகாசம் அறிமுகம் பண்ணார். அவர் வந்து எங்களை வந்து கன்னியாகுமரியிலேருந்து தென்பகுதி ஃபுல்லாக அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். கோவிந்தராஜை அறிமுகப்படுத்தினது மிஸ்டர் சிவபிரகாசம் தான். ஒரு நல்ல மனிதர். அவரை போன தடவை மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தோம். உண்மையாகவே வந்து ரொம்ப வேதனையாக இருந்தது. அவரை அந்த நிலைமையில் பார்க்குறதுக்கு என்னால் முடியலை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு உடல்நிலையில் இருந்தார். கடைசி காலத்தில் வந்து ரொம்ப சிரமப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்கு மேலாகவே வந்து சுயநினைவு இல்லாமல் இருந்தார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி, அவருடைய கடைசி நேரத்தில் நான் போய் நேரில் அவரை பார்த்தது ஒரு ஆத்ம திருப்தி. என்ன அப்படின்னாக்கா, இந்த பேரவையோட வளர்ச்சிக்கு அவ்வளோ உழைச்சிருக்காரு. அவர் ஒவ்வொரு தடவை பேசும்போது என்ன சொல்லுவார்னாக்கா, சார் டிஏ எல்லாம் வராது, ஏன் சார் சிரமப்படுறீங்க அப்படியே சொல்லுவார். இந்த அரசாங்கத்தை ஏற்று கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது சார், ரொம்ப உடலில் வரத்துக்கிறீங்க, முடியாதுன்னாரு. அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதாவது நான் வந்து டிஏ வாங்கி கொடுக்காம சாக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னாக்க என்னோடய வயசு தான் ரொம்ப கூட போயிட்டுருக்கோம். ஏன்னா வாங்குற வரைக்கும் நான் இருக்கணும். அதனால் தயவுசெய்து இனிமேல் அப்படி பேசாதீங்க, டிஏ வந்துடும் சொல்லுங்கள், யார் கேட்டாலும் டிஏ நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லுங்கண்ணா. சார் இனிமேல் நான் இந்த வார்த்தை பேசவே மாட்டேன்னு. அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. இன்னொன்று, அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் டிஏ பார்த்துட்டார். இந்த டிஏ வாங்கினோன்னா அவ்வளோ சந்தோஷம். சார் இது வந்து ஒரு, அதாவது நம்பவே முடியலை என்னால். ஒரு பெரிய மலையவே தகர்த்தாச்சு. நம்ம போக்குவரத்து தொழிலாளர்னு முடியுமான்றது நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், முடிய வச்சிங்க. அதற்கு காரணம் யாருன்னு சொன்னாக்க நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஒத்துழைப்பு, அதற்கு மேலே சட்டக்குழு ராத்திரி பகலாக உழைச்சாங்க, பலனடைஞ்சோம். இந்த பலன்கள் வந்து நமக்கு கண்டினியூஸாக வரணும்.
முக்கியமாக வந்து என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு தெரியும் 2012 டிஏவை நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அஷூரன்ஸ் நாங்கள் போய் பார்த்தோம், பேசினோம், எல்லாம் வந்துட்டு ஒரு 3 வருஷம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக நிறுத்தியாச்சு ஜிஓவை போட்டு. இன்றைக்கு வந்து அந்த ஜிஓவையும் உடச்சி ஜிஓவை ஒன்றும் இல்லாமல் பண்ணியாச்சு. நாமினல் டிஏன்ற ரூல் இருந்தது, அதையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய நிதி, இதை வச்சு தான் தைரியமாக கோர்ட்டில் போய் வழக்காட முடிஞ்சது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுன்றது சும்மா இல்லை. இது வரைக்கும் வழக்கு நிதியாகவே 2 கோடி ரூபாய் செலவாகிருக்கு. அதெல்லாம் 2.25 கோடி இன்றைக்கு வரைக்கும் செலவு. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு தெரியும். அமெரிக்க தமிழ் ஊடகத்தில் அங்கே இருக்கிற சகோதரி, நமது எம்ப்ளாயியோட டாக்டரு, நம்ம டிஎம்மோட டாக்டர் தான், அந்த பொண்ணுகிட்ட சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மீட்டிங் போட்டு, வெளிநாட்டிலேருந்து அப்படியும் பெருசாக ஒன்றும் வரல, ஒரு 2-3 லட்சம் ரூபாய் வந்திருக்கும், அவ்வளோதான், அதுக்கு மேலே வரல. ஆனால் அன்றைக்கு இருந்த கோவை கூட்டமைப்பில் இருந்த எல்லாருமே வந்து ஏறத்தாழ குறைந்தபட்சம் 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு யூனியனும். இது யாருமே மறுக்க முடியாது. அந்த கோவை கூட்டமைப்பில் இருக்கிற அத்தனை யூனியன்களும் 30 லட்சம் கொடுத்ததுனால தான் சுப்ரீம் கோர்ட்டில் தைரியமாக போய் நின்னோம். சார் நீங்கள் போங்க சார், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜெயித்தோம். இன்றைக்கி வாங்கிட்டோம். இனி வருங்காலத்திலையும் நிச்சயமாக இந்த சட்டக்குழு சிறப்பாக செயல்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன்கள்லாம் கிடைத்து வாங்கி தரும் என்று உறுதி கூறுகிறேன். அடுத்தபடி தயவு செய்து நமது பணி வந்து என்ன அப்படின்னாக்க, நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும். அடுத்தவன் வந்து 1008 சொல்லிட்டு போகிறான், அதை பற்றி கவலையே படாதீங்க. நமக்குள்ளே ஒரு பிரிவினை என்ன அப்படின்னு சொன்னால், சிங்காரம் தான் பெரியவர், ஒருத்தர் ராஜாராம் தான் பெரியவர், ஒருத்தர் மகேந்திரன் தான் பெரியவர், ஒருத்தர் அனந்தராமகிருஷ்ணன் தான் பெரியவர். இங்கே யாரும் பெரியவர் இல்லை, சிறியவர் இல்லை, நாம் எல்லாம் ஒன்றே ஒன்று. சிங்காரமும் நானும் ஒன்று தான், யாரும் பிரிக்க முடியாது. அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. சிண்டு முடிஞ்சு வர்ற வேலை அது. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அவரை தூக்கி வச்சுருவாங்க, தூக்கி வச்சு ஒரு கோஷ்டி, ராஜாராம் தூக்கி வச்சு ஒரு கோஷ்டி. இது எதுக்குங்க? நம்மளுக்கு தேவையா? இது வயசாகிடுச்சு. பேசாமல் வீட்டில் உட்காந்து வாட்ஸ்அப்பில் என்ன செய்தி வருதுன்னு பாருங்கள், அதை பார்த்துட்டு நல்லதாக இருந்துச்சு நல்லதை எடுத்துக்குங்க. தேவையில்லாமல் உசுப்பேத்தி வர்றது, உசுப்பேத்தி இருக்கிறதுக்குள்ள சிண்டு முடிஞ்சு வர்றது. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் நான் இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன். இந்த காரணம் தான், இதுதான், வேறு எந்த காரணமும் கிடையாது. இதில் பிரிவினை, நான் பெரியவன் நீ பெரியவன், எவனும் பெரியவன் கிடையாது. தயவுசெய்து மனசில் வச்சுங்க. நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசுகிறேன்னு சொன்னாக்க, ஒற்றுமை பாதிக்கப்படுது. நம்ம அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு நிறைய சக்திகள் இங்கே இருக்குது. அந்த சக்திகள் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிகிட்ருக்கு, தேவையில்லாத வேலையை. எனக்கு டெய்லி ஃபோன் வரும், சார் என்ன சார் எப்படி போட்டிருக்காங்க, என்ன சார் எப்படி போட்டு, பேசாமல் இரு, எனக்கு தெரியும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும், பேசாமல் இரு, நீ பேசாமல் இரு, இந்த உசுப்பேத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்றேன். ஓப்பனாகவே சொல்லுவேன், அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. ஏன்னா நான் இருக்க போகிறது இன்னும் எவ்வளோ நாளும் தெரியாது. அதற்காக யாரையும் பகைக்க மாட்டேன், கண்டிப்பாக பகைக்க மாட்டேன், யாரையும் பகைக்க மாட்டேன். என்னுடைய பாலிசி அமைதியாக போவோம், நம்ம வேலையை பார்ப்போம், சாதிப்போம், வெல்வோம் என்று கூறி எனது உரையை முடிக்கின்ற. நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய பேரவைச் செயலாளர் அவர்களுக்கு நன்றிகள் தெரிவிக்கப்படுகிறது. பேரவைச் செயலாளருக்கும் உங்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள், நான் இருக்க மாட்டேன் போக மாட்டேன்னு தயவு செஞ்சு இது மாதிரி மன வருத்தப்படுற மாதிரி எங்கேயும் எப்பவுமே பேசாதீங்க சார். உங்கள் சார்பாக மீண்டும் தெரிவிக்கிறேன், நான் எல்லாருமே இருக்க மாட்டேன், அது வேற பிரச்சனை. அதை நீங்கள் இப்படி சொல்லி யாரையும் நோகடிக்கணுங்கிற அவசியம் இந்த இதில் இல்லைங்கிறது நம்மளோட கருத்து. வராத டிஏ வந்த மாதிரி ராஜாராம் சார் 100 வந்துருவாரு. நன்றி. அடுத்து அலுவலர் நல சங்க பொதுச் செயலாளர் திரு
சண்முக வேலாயுதம் சார் அவர்கள் சங்க பதிவு சம்பந்தமாக சிறப்புரையாற்ற உள்ளார். அனைவரும் அவசியம் இதை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கடந்த காணொளி காட்சி வாயிலாக நமது பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தினார்கள். அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாதவர்கள் யாராவது இங்கு இருக்கிறீர்களா? எந்திரிச்சு நின்னா தான் தெரியும். ரைட். காரணம் ஏதோ ஒன்று, இந்த கூட்டத்தோட சாராம்சம் என்னன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் நான் எந்திரிச்சு நின்று பார்க்க சொன்னேன் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு. இதில் 3க்கு 1ன்னு கணக்கு போட்டால் கூட 3 பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க ஒரே அசோசியேஷனில். சரி, பல காரணங்கள் இருக்கும். சில பேருக்கு அதை கரெக்டாக அசஸ் பண்ண தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். முயற்சி பண்ணி கடைசி வரை கூட்டத்தில் கலந்து கொள்ளாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கலாம். சில பேருக்கு வெளியூர் ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கிறதுனால கலந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவு என்னன்னா, இன்னைக்கு சங்கம் நடத்துறது ஒரு பெரிய காரியம் இல்லை. புற்றீசல்கள் போல அங்கங்கே சங்கங்கள் 7 பேர் இருந்தால் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்சா நடத்தலாம், இல்லைன்னா விட்டுறலாம். முடிஞ்சா சம்பாதிச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இல்லை சம்பாதிக்கிறதுக்காகவே நடத்தலாம். இதெல்லாம் சங்க கோட்பாடுகள். நமக்கு முன்னவர்கள் நாம சர்வீஸில் இருக்கும்போது மெம்பராக இருப்போம். என் சங்கத்தில் சேரு, உன் சங்கத்தில் சேரு, செக் ஆஃப் சிஸ்டம் போடு. எதுக்கு அதெல்லாம்? எத்தனை கேஸ் அட்டன் பண்ணி நமக்கு சாதிச்சு கொடுத்தாங்க அந்த பீரியடில். இருந்தாலும் ஏதாவது ஒரு சங்கத்தில் இருக்கணும், இல்லை கேட்டில் இருக்கிறான் எல்லாவனுக்கும் ஒரு மெம்பர்ஷிப்பை கொடுத்து தொலைப்போம், எதுக்கு இவன்ட்ட வம்பு அப்படின்னு சொல்லி 8 சங்கங்களில் உறுப்பினராக கூட இருந்திருக்கிறோம். அவன் எப்படி மெயின்டைன் பண்ணுறான், நாம் கொடுக்குற காசு உங்களுக்கு ஏதாவது கணக்கு சொல்லியிருக்காங்களா, இல்லை நாம் கேட்டிருக்கிறோமா, இல்லை அதுக்கு அவசியம் ஏற்பட்டிருக்குதா? அவன் கேட்டான், கொடுத்துட்டோம். நமக்கு செஞ்சு கொடுத்தான்னா சரி. என்ன செஞ்சு கொடுக்கறது? மீறி போனால் ஒரு வண்டி போஸ்டிங் மாற்றி கொடுக்குறது, ஒரு லீவு வாங்கி கொடுக்கறது, இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர உங்கள் இன்க்ரிமெண்ட் கட்டானா பார்க்குறேன்னு நீங்கள் ரிட்டையர் ஆயிடுவீங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்போ எனக்கு அன்னைக்கு ரிட்டையர் ஆனதுல பேசிக் பே குறைஞ்சி போச்சு சார், இப்போ என்ன பண்ணலான்னு 10 வருஷம் கழிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுற வேலை இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நாம் சந்தா கட்டியிருக்கிறோம் சர்வீஸ் முழுக்க. ஒரு கேஸ் வந்தது சிங்கார சார்கிட்ட கடந்த எங்களுடைய ஜெனரல் பாடி மீட்டிங்கில். ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃபு சிஐடியு தொழிற்சங்கத்தை சார்ந்தவர், மிகவும் தீவிரவாதி, அந்த சங்கத்துக்காக அதிகப்படியாக உழைத்த நபர், இதற்காக மேனேஜ்மெண்ட்டை அதிக அளவில் பாதிச்சுக்கக்கூடிய அளவில் பணிபுரிந்தவர். இன்று அவர் பேரலிசஸ் அட்டாக் ஆகி ரொம்ப ஸ்ட்ரோக்கில் சிரமப்பட்டு கொஞ்சம் முன்னேறி வருகிறார். இதுதான் அவருடைய நிலைமை. ஆனால் கழகத்தால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர். அவர் ரொம்ப தெளிவானவர், தொழிலாளிக்காக பாடுபட்டவர். அதனால அவரை டிஸ்மிஸ் பண்ணாமல் விட்டுட்டு தான் நிர்வாகம். இல்லை அவர் கூட இருந்த நிர்வாகிகள் அவரை காப்பாற்றிட்டாங்களா, இல்லை அந்த சங்கத்துல எல்லாம் உறுப்பினராக இருந்து கேட்கும் போதெல்லாம் காசு கொடுத்த உறுப்பினர்கள்லாம் போய் டிஸ்மிஸ் பண்ணாமல் யாராவது தடுத்து நிறுத்தி அவருக்கு இந்த வாழ்நாளின் இறுதி நாளில் இருக்கார். இப்போது நடக்க முடியாமல் சிங்கார சாரை பார்த்தாரு. எப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ரிட்டையர் ஆகும்பொழுது என்னை ரிட்டையர் ஆக விடாமல் டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள். அதன் பாதிப்பு எனக்கு அந்த பழைய சர்வீஸ் எல்லாம் ஆயிடுச்சா? ஃப்ளாஷ் நியூஸ் டிவியில் போடுற மாதிரி நம்ம வழக்கு 21/452/2026 இது எதுக்குள்ளது? ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமாக 24 மணி நேரத்தில் வழக்கு பதிவு செய்து 24 மணி நேரத்தில் ஹியரிங் வர வைத்து 24 மணி நேரத்தில் கவர்மெண்ட்டை பதில் கொடுக்க சொன்ன கேஸ். எவனும் செஞ்சிருக்க முடியாது. நமது மகேந்திரன் சார் 24/7 அதை வச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. சிங்கார சாரனுடைய உழைப்பு அதில் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இத்தனை ஆண்டு காலம் இன்சூரன்ஸுக்கு எவ்வளோ நாள்? 23 ஆண்டுகள் இன்சூரன்ஸ் மறுக்கப்பட்டு வருகிறது போக்குவரத்து ஊழியர்களுக்கு. இதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. யாரோ மார்தட்டுகிறார்கள். இருப்பினும் அதை கண்டுகொள்ளாத நேரத்தில் கோவை பேரவை சிங்காரம் சார் அதை கையில் எடுத்து அது என்று நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. ராஜாராம் சார் தொடர்ந்து ட்ரஸ்டில் அந்த
அட்மினிஸ்ட்ரேட்டரை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 6000 பேர் தான் சார் சேர்ந்துருக்கிறாங்க, நீங்க தான் சார் சட்டையெல்லாம் கழட்டிட்டு போராட்டம்லாம் நடத்துனீங்க, ஆனா நீங்களே மெம்பர் கொடுக்கலைன்னா கவர்மெண்ட் சம்மதிக்குது, நீங்க தான் சார் மாட்டேன்றீங்க, ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. விழுந்து விழுந்து எல்லா பக்கத்துலயும் எல்லாரும் ஆப்ஷன் ஃபார்ம் கொடுங்கன்னு சொன்னோம். கோவையில இருந்து மட்டும் 1200 ஃபார்ம், மற்ற தமிழ்நாடு முழுக்க 6000 ஃபார்ம், தேவைப்படும் ஃபார்ம் 60000. அவனும் இறங்கி வந்தான். 95000 பேர் இருக்கான்றீங்க, ஒரு 60000 பேராவது கொடுங்கன்றான் இன்சூரன்ஸ்காரன். இதுல ரேவா வேற இடையில உள்ள பூந்து 1 வருஷ காசை நம்மள்கிட்டயே பிடிக்கிறேன்னு சொல்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு அவங்களே கட்டிக்கிறாங்க. அந்த 1 வருஷ காசை எங்கள்கிட்ட எப்படி பிடிக்கலான்னு காலத்தை ஓட்டிய நாட்கள் எவ்வளவு? 4 ஆண்டுகள் ஒரு இன்சூரன்ஸ் பீரியட் நமக்கு அரசாங்கமும் நிர்வாகமும் அமுல்படுத்துகிறேன் என்று ஜிஓ வெளியிட்ட பிறகும் அதை ஏற்றுக்கொள்ளாதது நாம் தானே தவிர நிர்வாகத்தையோ அரசையோ குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாமளே வேணும்னு கேட்டுட்டு நாமளே அதுக்கு ஒத்துழைக்காமல் போன ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன் தான் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதற்கு உயிரோட்டம் கொடுப்பதற்காக தொடர்ந்து இந்த ஒரு ஆண்டு முழுக்க, கடைசி ஆண்டு 26 முடிகிறது என்று சொல்லி திரு ராஜாராம் சார் அவர்கள் தொடர்ந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை கேட்கும் பொழுது, இதனால தான் சார் நின்று போச்சு, அடுத்த தடவை பார்க்கலாம், இன்னும் நிறைய பேர்கிட்ட நீங்கள் ஃபார்ம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லதன் அடிப்படையில் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் அதை தெளிவுபடுத்துவார். பேரவை நிர்வாகிகள், அதிலும் திரு குருநாதனும் திரு ராஜசேகரன் அவர்களும் அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தினை பற்றி தெளிவாக ஒவ்வொரு கூட்டத்திலும் அதன் பலன் என்ன என்று விளக்குவார்கள். 70 வயசு போனவனுக்கு போய் கடைசியில் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ப்ரைவேட்டில் போட்டோம்னா இன்னைக்கு 50000 கொடு 60000 கொடுன்றான். சிம்பிளாக நமது சம்பளத்தில் வருஷத்துக்கு 7000 ரூபாய் பிடித்தாலும் 634 ரூபாய் மாதம் ஒரு ஆண்டுக்குத்தான் கூடுதலாக பிடிக்கப்படும். அதன் பின்னர் வெறும் 634 தான் இந்த ஸ்கீமோட சாராம்சம். கடந்த முறை இருந்தது. இதற்கு தடையாக இருந்தது ரேவா என்ற ஒரு சங்கம். நம் மக்களின் அறியாமை ஒரு புறம், நாம தானே கேட்டோம், நாம ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுப்போங்கிற அவேர்னஸ் இல்லாதனால அவங்க கேம்பெயினை நடத்தினாங்க திரு ராஜசேகரனும் குருநாதன் அவர்களும். ஸோ பேரவை நிர்வாகிகள் அந்த இன்சூரன்ஸுக்காக பல இடங்களிலே பல முறைகளிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் இந்த முறையாவது யார் கேட்டாலும் தடங்கள் இல்லாமல் அந்த ஆப்ஷன் ஃபார்மை கொடுத்து நாம் அதை பெற்றுவிட வேண்டும் என்று இருந்தார். நமது சிங்காரம் சார் அவர்கள் கூடுதலாக ஒரு படி சென்று இதை கம்பல்சரியாக அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் அமல்படுத்தும் வகையிலே வழக்கை தொடுத்திருக்கின்றார்கள். எதுக்கு ஆப்ஷன் ஃபார்ம் கேட்குறீங்க? ஓய்வூதியர் அத்தனை பேருக்கும் தேவைப்படுற ஒன்று தானே. 7.5 லட்சம் யார் தருவா? ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனு, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் இருந்தா 12 லட்சம் ரூபா வரைக்கும் யார் தருவா? அனைவருக்கும் நாங்க பணம் கட்ட தயாரா இருக்கிறோம். 1 வருஷம் அட்வான்ஸை நீ கவர்மெண்ட் கட்டு. ஏன் சர்வீஸ் எம்ப்ளாயி கட்டும் போது ஏன் எங்களுக்கு மாட்டேன் என்று சொல்கிறேன். இதுவரைக்கும் நான் எழுதிய கடிதங்கள் மட்டும் 8 இது சம்பந்தமாக. டிஏ அரியர்ஸுக்காக எழுதிய கடிதங்கள் 10. நமது செயலாளர் இவர்களெல்லாம் சிங்கார சார்லாம் கோட்டைக்கு போய் இதை பற்றி பேசினாங்கன்னா அங்கே நமது கடிதமும் இமெயிலும் தான் அவங்க முன்னாடி முதல் கட்டமாக நிற்கிறது என்ற தகவல் கிடைத்து வருகிறது. அந்த அளவுக்கு நாம் செயல்பட்டு வருகின்றோம். அதே போல நாளைக்கே நமது டிஏ அரியர்ஸுக்கான வழக்கு வெள்ளிக்கிழமைக்குள் தீர்ப்பு சொல்லியாக வேண்டும். எவ்வளவு நாள் உங்களுக்கு தேவைப்படும் என்று அட்மிஷன் ஸ்டேஜிலே கூற சொல்லி நமது நீதியரசர் கூறப்பட்டதின் அடிப்படையிலே நாளை வருகிறது. நாளை இன்சூரன்ஸ் திட்டம் எப்பொழுது அமுல்படுத்துவோம் என்றதையும் கூறுவார்கள். அதே போல அரியர்ஸ் எவ்வாறு வழங்கப்படுகிறது, 100%, 90%, 60%, 50%, 20 டியூவா, 10 டியூவா, இல்ல 36 டியூவா இறப்பதற்குள் கொடுத்து விடுவார்களா? இது போன்ற காலகட்டங்கள் நிர்ணயம் செய்யப்படும் நாள் வெள்ளிக்கிழமை. அரியர்ஸை பொறுத்த வரைக்கும் தீர்க்கமா ஒரு முடிவு நமக்கு கிடைத்துவிடும். இது கிடைக்காது, அரியர்ஸ் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, டிஏவாது ஏற்றுங்கள் என்ற அனைத்து தொழிலாளர்களும் ஏங்கிக் கொண்டிருந்த நிலை மாறி இன்று அரியர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை திரு சிங்காரம் சார் அவர்கள் வழங்குகிறார்கள் என்றால் நம் உழைப்பும் நாம் கோர்ட்டில் சமர்ப்பித்த ஆவணங்களும் நமது வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் நாம் எடுத்து கொடுக்கின்ற அந்த டாக்குமெண்டினுடைய சாராம்சங்களை புரிந்து கொண்டு அதனை நன்கு உணர்ந்து தீர்க்கமான முறையிலே கோர்ட்டிலே வாதம் வைக்கின்ற காரணத்தினால் திரு அஜ்மல் சார்கான் அவர்கள் போக்குவரத்து தொழிலாளியின் வாழ்விலே ஒரு இன்றியமையாத இடத்தை பெற்றிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. எனவே 2 வெற்றிகளை பற்றிய தகவல் நாளை கிடைக்கும் சூழ்நிலை உள்ளது. ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சாச்சு.
இந்த மீட்டிங்கினுடைய சாராம்சத்தில் எதுக்கோ வந்தால் எதுவோ நடக்குது, எதையோ கேட்குறீங்க, எதுக்கோ ஒத்துழைப்பு தர்றீங்க. இப்போ கடைசியில் நம்ம பாரம்பரியமான டிஏ அரியர்ஸ் அண்டு காப்பீடு திட்டத்துக்கான ஒரு முடிவு தெரியும் நாளில் வந்து நிற்கிறோம். இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருச்சுங்களா? இதுக்கு தடையாக இருந்தது யார்? நாம சரியில்லை. ரேவாக்காரன்னு சொல்றதுக்கு சத்தத்தையே காணும். 2 வடை கொடுத்த இடத்துல 3 வடை கொடுத்துருக்கலாம். இப்ப எதுக்காக அவங்க நான்வெஜ் கேட்டாங்கன்னு தெரியுதா? சத்தம் போட முடியல, ஸ்ட்ரென்த் இல்ல. நான்வெஜ் போட்டா ஓகே சொல்லிடுவீங்களா இல்ல இப்பவே சொல்லுவீங்களா? ஓகே சார், நீங்க சொல்லலைனாலும் போடுறேன் சார். மணி எதுக்காக இந்த கோரிக்கையை வைத்தார் என்பது இப்பொழுது புரிந்துவிட்டது. எனவே இதை தடுத்தவர்கள், கிடைக்காமல் செய்தவர்கள் ரேவா. டிஏ தருவதை தவிர்த்து கேஸ் நடத்துகிறோம் என்று 13,350 என்ற வழக்கினை 11 இருந்து தொடர்ந்துள்ளோம். அப்புறம் நாங்க தான் அதை 830 சொன்னோம். 20A ரூலை காப்பாற்றியவர்கள் நாங்க தான். என்ன கேஸ் போட்டா? டிசம்பர் மாசம் 11வது வருஷம் வரலன்னு சொல்லி போட்ட கேஸ்ல ஒரு மேண்டமாஸ் ஆர்டர் கொடுத்தாங்க. அதை அமுல்படுத்தலேன்னு ஒரு கண்டெம்ட் போட்டாங்க. அதுல நிர்வாகம் நாங்க சுத்தி வளைச்செல்லாம் பேசாம ட்ரஸ்ட்லயே அப்ரூவல் பண்ணி கொடுத்துடுறோம். ஆனால் 20A ரூலில் எந்த திருத்தமும் செய்ய வேண்டியதில்லை என்றுதான் பிரபாகர ராவ் உத்தரவு கொடுத்திருக்கிறாரே தவிர 20A அவர்கள் ஒன்றும் தக்க வைக்கல. இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கு பிரபகாண்டா பண்ணும் போது 20A ரூலையே நாங்க தான் தக்க வச்சோம். டிஏவுக்கு நாங்க தான் பண்ணணும். அப்ப எல்லாம் தக்க வச்சிருந்தா ஏன் 16லயாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல? 11 போச்சு, 15 போச்சு, 16 போச்சு, கடைசியில 19ல சுத்தமா இல்லைன்ட்டானே. ஏன் செய்யவில்லை? ரேவாக்காரர் தான் கேட்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னும் ரேவாக்காரனால எந்த துடும்பு கூட ஓய்வூதியர்களுக்காக நடைபெறவில்லை என்பதை அத்தனை உறுப்பினர்களுக்கும் இங்கு வந்துள்ள தலைவர், செயலாளர், பொருளாளர் மட்டும்தான் இங்கே வர சொல்லுறது காரணம். நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்து உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தி உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும். நாம் செய்து கொடுத்த பின்னர் தான் அவர்களிடம் கான்ட்ரிபியூஷன் கேட்கிறோம். செய்ததுதான் அவர்கள் அனுபவித்த பின்னர் தான் அவர்களை அணுகி உறுப்பினராக கூடுதலாக செய்ய சொல்லுகிறோம். இதில் ஏதாவது கருத்து வேறுபாடு நிர்வாகிகளுக்கு இருக்கிறதா? இந்த கூட்டத்திலே வந்திருக்கிறவர்களுக்கு அப்பனா அதிகப்படியான மெம்பர்களை குறுகிய காலத்தில் அதிகப்படுத்த முடியுமா, முடியாதா? சரி, இப்ப என் கதைக்கு வர மாட்டிக்கிட்டீங்க எல்லாரும் வசமா. ஆரம்பிக்கலாமா? தமிழக போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர் நலச்சங்கம் 170/2005. யாருங்க? 170 சத்தியமங்கலம். 480 உறுப்பினர் சொல்லியிருக்கிறீங்க. இப்ப எவ்வளவு ஆயிருக்கு? 565. இன்னைய தேதியில, இது வந்து இன்னைய தேதியில கரெக்டா 30ஆம் தேதி மீட்டிங் போட்டிருக்கிறோம். 7வது மாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 565. இல்ல அதுக்கு அடுத்து 565 சத்தியமங்கலம். அடுத்து கோவை போக்குவரத்து கழக ஓய்வூதியர் சங்கம் பதிவு எண் 178/2019 178. யாருங்க நீங்க? உறுப்பினர் எண்ணிக்கை? போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற பணியாளர் நலச்சங்கம் பதிவு எண் 156/2008 கூடலூர். எவ்வளவு சார்? எவ்வளவு? இப்போ நீங்க ஏற்கனவே 101 கொடுத்துருக்கிறீங்க. இப்போ எவ்வளவு? இறந்தது போக 95 தான். கூடுதலா சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? இல்லை, முக்கியமாக வந்து இப்போ ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து மெம்பர்ஷிப் பற்றி பேசுகிறோன்னு சொன்னாக்க நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே கிடைக்காதுன்ற போது எல்லாமே வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு மெம்பர்ஷிப் சேர்க்க முடியலன்னு சொன்னால் நான் சொன்னது உண்மையாயிருது. நான் என்ன சொன்னேன்? டிஏ கிடச்சிச்சா பாதி பேர் காணாமல் போயிடுவாங்கன்னு. இப்போ அரியர்ஸ் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தாங்களா, மீதி பேரும் காணாமல் போயிடுவாங்க. இதுதானே உண்மை? நீங்கள் சொல்கிறது அதுதான் சொல்கிற அர்த்தமாகுது. நீங்கள் டிஏ வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் மெம்பர்ஷிப் கம்மியாயிடுச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதானே உண்மையாகுது. நம்ம மக்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் மெம்பர்ஷிப் சீக்கிரம் கூட்டுங்க.
எங்கள் தரப்பில் வந்து பேரவைக்கு ஒரு தகவலை பகிரணும்னு நினைக்கிறேன். நாங்கள் யூனியன் ஆரம்பிக்கல, திருச்சிக்கு இந்த பக்கம், அதாவது திருச்சிக்கு வடப்பகுதின்னு வச்சுக்கோங்க, எங்கேயுமே யூனியன் கிடையாதுங்க. புதுக்கோட்டை, காரைக்குடி, கும்பகோணத்தில் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் விழுப்புரம், இந்த பக்கம் அப்படியே சென்னை வரைக்குமே இல்லை. அப்போ எல்லாம் நாங்கள் ஆரம்பித்தோன்னா உடனே எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க. குறிப்பாக எம்டிசி, எஸ்சிடிசியில் நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்க. இப்போ இந்த எஸ்சிடிசியில் சூப்பரன்ஸ் எல்லாம் ஒரு பகுதி வந்து அலுவலர் நல சங்கத்தில் போய் சேர்ந்துருக்காங்க. தவறாக சொல்ல சார், சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி எம்டிசியில் இருக்கவங்க அங்கே ஆரம்பித்ததுனால அங்கே கொஞ்சம் சேர்ந்துருக்காங்க. எங்கேயோ கோவை பேரைக்கு வருது, ஆனால் அந்தந்த பகுதியில் இருக்கையில் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறையுதுங்க. அதுக்கு ஈடுதாக்கெல்லாம் நாம் வந்து இப்போ லோக்கலில் நாங்கள் சேர்க்க முயற்சி பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த நிதியிலேருந்து எந்த நிமிஷமும் பின்வாங்க மாட்டோம். அது போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம் சார். அந்த 1100 ரீச் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அரியலூர், ஜெயங்கொண்டம் இது ரெண்டும் எங்கள் டார்கெட். அங்கே 2 கோஷ்டியாக இருந்ததை மாற்றி இப்போ ஒன்றா பண்ணியிருக்கோம். அரியலூரில் வந்து பேரவைக்கு நல்லா தெரியும், ஒரு நபர் வந்து யூனியனே தொடங்க முடியாத அளவுக்கு வச்சுருந்தார் அரியலூர் ஒரு கட்டுப்பாட்டில். இப்போ அங்கே ஒரு 60 பேரை நம்ம சேர்த்துருக்குறோங்க. நல்ல பேர் எல்லாத்துக்குமே தெரியும், ஜெயச்சந்திரன் சார். அதையும் மீறி நாம் வந்து சேர்த்துருக்குறோம், ஒரு 60 பேர் அங்கே சேர்த்துருக்கோம். அதுக்காக நான் வாங்கி கட்டினது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துருக்குறோம். ஆள் இருக்குங்களா? அதே மாதிரி முசிறியில் வந்து எனக்கு தெரிஞ்சு மீட்பு குழு ரேவாவும் தாங்க இருந்தது. இன்னைக்கு அது ரெண்டுமே அங்கே இல்லைங்கிறது ஒரு சிறப்பான ஒரு தகவலுங்க. இவ்வளோதாங்க. அந்த 1100ங்கிறத நாங்கள் ரீச் பண்ணிடுவோம். 1100க்கு நாங்கள் வந்து நிதி தருவோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இந்த பிற சங்கங்கள்லாம் வெளியே ஆரம்பித்தாங்க, எங்கள்கிட்ட இருந்து போயிட்டாங்கங்கிற விடான்ஸ் எல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதனால் பாதிக்கப்பட்டவர் இங்கேயே இருக்கிறேன்னு கொடி தூக்கிட்டார் இப்போவே. ஸோ இது நம்மளுக்குள்ள உங்கள்கிட்ட இருக்கிறது பக்கத்தில் போகுது. கோவை பேரவைக்கு உள்ளேயே ஒரு சங்கத்தில் இருக்கிறவங்க 2ஆக பிரிது. இதுக்கு வந்து நம்ம கார்பரேஷனை 2ஆக பிரிக்கிறது, 4ஆக பிரிக்கிறது, ரீஜியனாக பிரிக்கிற மாதிரி தான். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் எல்லாரும் டிரான்ஸ்போர்ட் தான். அது மாதிரி கோவை பேரவையில் தான் அவங்க உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. தர்மலிங்கம் சொன்ன பாயிண்ட்ல முக்கியமான பாயிண்ட், ரேவா என்ற சங்கமே இல்லை, பாராட்டுக்குரியது. அதுதான் வெளியில இருந்து உள்ள கொண்டு வந்தது. அதைத்தான் எல்லாரும் பார்க்கணும். மற்றவங்க வந்து அவங்களுடைய வீட்டு சௌரியம், ஊர்ல இருந்து போக்குவரத்து, பழக்க வழக்கங்களுக்காக இங்க இருந்து அங்க போயிருப்பாங்க, அங்க இருந்து இங்க போயிருப்பாங்க. தர்மலிங்கத்துக்கு கூட ஒரே தகராறு இருந்திருக்கும், அதனால டக்குன்னு வெளியே போயிருப்பாங்க. ஆனா பேரவையிலே இன்னொரு சங்கத்துல இருப்பாங்க. தர்மலிங்கத்தை பிடிச்சவங்க பன்னீர்கிட்ட இருந்து வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உள்ள இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. இன்றைய நிலவரத்துல உங்கள் கையில் இருக்கிற உறுப்பினர் எண்ணிக்கையை தான் நாம டார்கெட்டா போடுறோம். அவர் சொன்னதை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னதுல ஒரு கருத்து, போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற அலுவலர் நல சங்கம் தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு போக்குவரத்து கழகத்திலும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அலுவலர்கள், பொறியாளர்கள், கண்காணிப்பாளர்களை உறுப்பினர்களாக்க முடியும் என்ற பைலாவுடன் செயல்பட்டு வருகிறது. இன்று கோவை பேரவையில் பல சங்கங்கள் இணைந்ததில் எனக்கு பாதிப்பில்லை. தர்மலிங்கம் கூறுவது போல் எனக்கு பாதிப்பில்லை. ஓய்வு பெற்ற பொறியாளர், அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், தர்மலிங்கம் வச்சிருக்கிறாரு என்னுடைய ஆளை. நான் இப்ப அவரை குறை சொல்றேன். அவர் எங்கிட்ட இருந்து போயிட்டாருன்றாரு. ஆனா அலுவலர்களுக்கென்று, பொறியாளர்களுக்கென்றே தனியா ஒரு சங்கம் இளங்கோ நடத்தி கொண்டிருக்கிறார் அலுவலகத்திற்கு. ஆனால் தர்மலிங்கம் வைத்திருக்கிறதுனால் இளங்கோவுக்கு பாதிப்பு. அப்படி ஆள் சேர்த்துட்டு இருக்கிற பாத்தீங்களா? இதுதான் இன்றைய நிலவரம். அதனால இதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த சூழ்நிலையிலும் அதாவது என்ன வேணுமோ வச்சுங்க சார். எங்கேயோ கோவை பேரவையில் அலுவலரோ பொறியாளரோ உறுப்பினராக இருக்கிறாங்களேங்கிறதுனால நம்ம யாரையும் தடுக்கிறது இல்லை. இப்போ அவரு சிங்காரம் வந்து சண்முகத்துக்கு வெயிட் வச்சிட்டாரு. இது ஒண்ணு போருங்க, என் பொழப்பு நடந்துரு. இந்த திருச்சி மீட்டிங்கை வச்சு தர்மலிங்கம் வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா பூராத்தையும் கெடுத்து விட்டது அவர் தானே. அதனால எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு குறைத்து கொண்டு பரிசு வழங்கப்படும். இதுதான் நிதி அலுவலர் சங்கத்திலிருந்து சிங்கார சாருக்கு அவர் சொல்லியதனால். பாத்தீங்களா, அப்படியே கடந்து செல்றீர்கள் என்று கூறி விடுவார்.
சரி போகலாம். அடுத்து உங்கள் வேலையை நான் தொடருகிறேன். என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. சார் நாங்கள் மதுரை அலுவலகம் சொல்ல வேண்டியிருக்குங்க. வக்கீல் அலுவலகம் சொல்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக பாருங்க. நிச்சயமாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், நாளை வந்து வெற்றிகரமாகத்தான் முடியும். ஏன்னா நாங்கள் இம்ரான் சார்ட்ட பேசும்போது ஒன்று சொன்னோம், நாளைக்கு என்ன கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, எப்படி டிஏ வந்து புகழேந்தி ஜட்ஜிட்ட வந்து கொடுத்தாருங்களோ அதே போல் கொடுப்பதை நாளைக்கு வாங்கிக் கொள்வோம், கொடுக்காமல் இருப்பதை பின்னால் பெற்றுக்கொள்வோம். அந்த பாலிசியை கடைபிடிச்சு நாளைக்கு வந்து என்ன கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணி அடுத்த மாசத்துல இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு டியூ வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு கிளம்புறாங்க. வணக்கம். ஓகே சார், நாங்கள் கிளம்புறோம் அர்ஜென்ட்டா. நாளைக்கு அரியர் உண்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் உண்டு. அடுத்த மீட்டிங் வரும்போது 2 சக்ஸஸ். அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் கேஸு உண்டு உண்டு உண்டு. செட்டில்மெண்ட் கேஸு ஒற்றுமை முக்கியம். நான் 40,000 பேர் வந்தால் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொன்னேன். ஆனால் 25,000 பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஓகே பண்ணுறேன். ஆனால் 40,000 மெம்பரை அச்சீவ் பண்ணணும். நமது கோவை பேரவையின் மூத்த உறுப்பினரான திரு ஜெயராம் அவர்கள் இந்த கூட்டத்திற்காக என்னை பார்ப்பதற்காகவே சிரமப்பட்டு இந்த மூத்த வயதில் வந்திருக்கிறதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் அறிமுகப்படுத்துகின்றேன். ஐயா, மிக்க நன்றி வந்ததற்கு. அவர் கூட்ட எந்த மீட்டிங் நான் போகல, அதான் வருத்தம். வர முடியல, குடும்ப சூழ்நிலை. இன்னைக்கு வர முடியுது. என் கூட கோச்சு கூட செய்வார். மற்ற இடத்துக்குலாம் போகிறேன், நான் கூப்பிட்டா மட்டும் ஏன் வரமாட்டேங்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாசமிகு நண்பர். ஒரு நிமிஷம். காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே நல்லா செயல்பட்டு இருந்தாங்க. நடுவில் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷனு, அதனால் வந்து செயல்பாடு இப்போ இல்லை. தயவு செய்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா இணைச்சிருங்க, அதுதான் பெஸ்ட்டு. தனியாக செயல்படுறதுனா செயல்படலாம். ஓகே கதிர்வேல், கண்டிப்பாக கொடுக்குறேன். உங்கள் மூலமாக தான் போகும். நீங்கள் வந்து நடுவில் பொதுக்குழு கூட்டுங்க, பொதுக்குழு கூட்டு புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுங்க. ஏன்னா நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து பண்ணுறது தான் முக்கியம். இன்னொன்று, நம்ம அணுகுமுறை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நான் எடுத்தேன் கவுத்தேன்றதெல்லாம் வேண்டாம். நான் வந்து காஞ்சிபுரத்தில் நான் பார்த்துட்டேன், என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நம்ம அணுகுமுறையில் தான் எல்லாருமே சேரணும். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன்னே. நான் கதிர்வேல் வந்து தலைவர் ஆகிட்டார், இனி வந்து நல்லபடியாக நடத்துவார்னு நினைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சார்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிட்றேன். என்னன்னா, இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடிய இந்த திருச்சி பகுதியைச் சேர்ந்த தர்மலிங்கம் ஐயா அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை பேரவைக்கு வச்சார். நீங்கள் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கலினாலுமே அடுத்த தடவை நாங்கள் வந்து உங்களை சிறந்த முறையில் கவனிக்கிறதுன்னு முடிவெடுத்திருக்கோன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அது புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சிருங்க சார். அதனால் அதுக்கு வந்து அனுமதி கொடுத்து ஒரு இந்த 31ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு நடக்கக்கூடிய இந்த டிஏ அரியர் நிலுவைத் தொகையினுடைய நிலுவைத் தொகை நமக்கு கிடைக்கிறதுக்குமே மருத்துவ காப்பீடு திட்டம் அமல்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகள் எடுப்பதற்காகவும் அந்த முயற்சியை மகிழ்ச்சியாக கொண்டாட அவர்கள் விரும்புவதால் நாம் அனைவரும் இணைந்து அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்குமே இல்லை, அதான் கடப்பட்டதுக்கு அனுமதி கேட்டேன் சார். கறி போடுறாங்க தர்மலிங்க சார், அடுத்த தடவை கூட்டத்துக்கு. சரி, இதுவரைக்குமே கோவை பேரவை 356/12 சங்கத்தின் சார்பாக வழக்கு நிதியாக 37,50,000 ரூபாய் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். சரிங்க சார், அது விட்டுருங்க. அடுத்தபடியாக போன வருஷம் வந்து சங்கத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 2150. அதில் இப்போ இறப்பு 180. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அதாவது மாணிக்கம் சங்கம் மட்டுமல்ல, கோவை கூட்டமைப்பில் இருக்கவங்க ஒவ்வொரு சங்கமும் வந்து 30 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. இது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், அதனால் மறுபடியும் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அதனால் இப்போ அந்த 2150 பேரில் 180 பேர் காலமாகி இருக்கிறார்கள். அது இல்லாமல் அதை எல்லாத்தையும் ஈடுகட்டி
இப்போது 2000 பேர் உறுப்பினராக சேர்க்கப்பட்டு அந்த 2000 பேருக்கு உண்டான தொகை 50,000 ரூபாய் பேரவையில் செலுத்தப்பட்டுள்ள உறுப்பினர் கட்டணமாக செலுத்தப்பட்டுள்ளது. இன்னும் உறுப்பினர் எண்ணிக்கை சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது அதிகப்படியாக சேர்ப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இது வரைக்கும் பேசுனது உங்கள் கையில் இந்த பாமெல்லாம் கொடுத்தது, படம் காட்டுற வேலை முடிஞ்சுது, படம் காட்டியாச்சு. இனிமேல் தான் மெயின் சீனு. 7 பேர் இருந்தால் சங்கத்தை தொடங்கலாம், எப்படி வேணாலும் நடத்தலாம், ரினியூவல் இல்லாமல் போகலாம், திரும்ப மறுபடியும் பேரை மாற்றி ரினியூவல் பண்ணிக்கலாம், என்னென்னவோ செஞ்சுக்கலாம். கோர்ட்டு நடவடிக்கைக்கு செல்லாத வரை அந்த சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களோ அல்லது நிர்வாகிகளுக்கு இடையிலே உள்பூசல்களோ வந்தாலும் எந்த பெரிய தாக்கமும் இருக்காது சங்கம் நடத்துறதுல. இப்போ இருக்கிற காலகட்டம் ஓய்வூதியர்களுக்கு சங்கம் என்பது இன்றியமையாது ஆகிவிட்டது. சங்கம் இருந்தால் தான் சாதிக்க முடியும் என்ற நிலை வந்திருக்கிறது. இதை உணர்ந்துதான் கோவை பேரவை தமிழகம் முழுவதும் அனைத்து ஊழியர்களுக்கும் கட்சி சார்பற்ற முறையிலே ஒரு புது உத்வேகத்தை ஓய்வூதியர்களுக்கு அளித்து இன்று வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சங்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும் ஒரு தொழிலாளிக்கு என்று ஆரம்ப காலத்திலே நாம் பணியில் இருக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சங்கத்தில் இருந்துக்குங்க, ரொம்ப தொந்தரவு பண்ணானா எவெல்லாம் கேட்குறானோ அவன்கிட்டலாம் உறுப்பினராக இருந்துக்குங்க. இதுதான் காலத்தின் கட்டாயம், சமாளிக்கிற வேலை. அதில் பண விரயம் மட்டும்தான், ஆனால் பாதுகாப்பு. அதுக்காக ஓய்வு பெற்ற பின்னர் நம்மை நிர்வாகமும் அரசும் இந்த சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிற காரணத்தினால் நாம் இந்த சங்கத்தை தொடங்கி அதை பேரவையாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால இந்த சங்க செயல்பாடு சாதாரண சங்கம் என்பது வேற, ட்ரேட் யூனியன்ங்கிறது வேற, சொசைட்டி அண்டர் சொசைட்டி ஆக்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுங்கிறது வேற. ட்ரேட் யூனியன் ஆக்ட்ல பதிவு பண்ணக்கூடிய சங்கங்களை நிர்வாக நடவடிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தைக்கு உடன்படுத்தப்பட்டு அவருடைய ஒப்புதலுடன் தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும். அதுக்குத்தான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 12(3) செட்டில்மெண்ட்லாம் அதில் தான் வருது. அவர்களை நிராகரித்தால் வழக்கு தொடரலாம். பேருந்து பணியை செய்யாமல் போராட்டத்தின் மூலம் தங்களது வெறுப்பை காட்டி நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் உணர்த்துவதற்கான உரிமை ட்ரேட் யூனியன் சங்கத்திற்கு உள்ளது. உங்க எல்லா சங்கத்துக்கும் பைலா இருக்குதா? எல்லா சங்கத்துக்கும் பைலா இல்லாத சங்கம் ஏதாவது இருக்கா? சந்தேகமா இருக்கா இல்லையான்னு? பைலா இல்லாம பைலானா என்னன்னு தெரியுமா? முதல்ல அதுக்கு அடுத்தது இல்லை இது அடிப்படை கேள்வி, சிரிக்காதீங்க தயவுசெய்து. யாராவது கேளுங்க, பைலான்னா என்ன, சங்கத்துக்கு பைலா என்ன இருக்கா? எல்லாத்துலேயும் இருக்கா? எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? முதல்ல தயவு செய்து தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பைலான்னா என்ன தெரியும், பைலாவா அப்படின்னு ஒரு புதுசாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தயவுசெய்து இன்னைக்கு புரிஞ்சுங்க. அதில் முக்கியம் இப்போ இவர் இவ்வளோ நேரம் பேசினார். இவ்வளோ நேரம் பேசுனதில் நீங்கள் என்ன உள்வாங்கிக்கிட்டீங்கன்றதான் முக்கியம். ஏன்னா இது புரிஞ்சால்தான் நீங்கள் இதில் செயல்படுத்த முடியுமா ஒழிய, என்னமோ வந்தோம், திருச்சிக்கு வந்தோம், மீட்டிங் போட்டாங்க, பேசணும், எவ்வளோ உறுப்பினர் கேட்டாங்க, சொன்னோம், ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க, சொல்லிட்டாங்க, இதாங்க பேசுனாங்கன்ட்டு சொல்லிட்டீங்கன்னாக்க இந்த பேரவை நடத்துறதுல அர்த்தமே கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. யாருக்கா சந்தேகம் இருந்துச்சுன்னா தெளிவுபடுத்திக்கிங்க, தயவுசெய்து தெளிவுபடுத்திங்க. அதாவது வயசாயிருச்சு சார், ஏன் சார் இந்த தொந்தரலாம், இவர் பாட்டுக்கு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் எங்கே யார் நடத்துறது? நீங்கள் டெய்லி வவுச்சர் போட்டு தான் செலவு பண்ணணும், அதெல்லாம் முடியுமா? ப்ராக்டிக்கலாக முடியுமா? அப்படின்னாக்க முடியாது தான். ஆனால் முடிய வைக்கணும். முடிய வச்சிருந்தா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இல்லாட்டினாக்கா கண்டிப்பாக என்னென்ன நடக்கும், அந்த பொதுச்செயலாளர் மாட்டிக்குவார். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு உதாரணம். இப்போ அனந்தராமகிருஷ்ணன் காமிச்சார் ஒரு சங்கம், நான் பெயர் சொல்ல விரும்பலை, 2001 இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லி. நான் சொல்லிட்டேன் பேரை, நீங்கள் சொல்லுங்க. அதாவது மனுதாரர் கோரும் பிரஸ்தாப சங்கங்களது 2001, 2002 முதல் 2023-24 வரை ஆண்டு கோர்வைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மற்றும் பிரஸ்தாப சங்கத்தின் கோர்வைகள் நாளது வரை ஏற்கப்படாமல் உள்ளது. பாருங்க, அப்போ என்ன அர்த்தம்? முடிஞ்சு 2001 இருந்து 24 வரைக்கும், இன்றைக்கு வரைக்கும் 24 வருஷமா அவங்க ரினியூவல் பண்ணியாச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க.
ஆனால் ரெனியூவல் பண்ணவே இல்லை. அவங்க ஏற்கப்படவில்லைன்ட்டாங்க. அதனால் இது வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வாங்கின டீட்டெயில் இது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வந்து பேரவை நல்லபடியாக நடக்கணும். நம்ம சங்கங்கள்லாம் நல்ல முறையில் பதிவு பண்ணி, இந்த கூட்டத்தோட நோக்கமே இதுதான். அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. என்ன டவுட் இருந்தாலும் தயவுசெய்து கேளுங்க. அவர் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். இன்னொரு 12:45 வரைக்கும். 12:45க்கு ரங்கநாதன் பேசணுமா? 12:45 லஞ்சுக்கு போயிடலாம். யாருக்கா சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுவார் அவர். அங்கே இருக்கிற சிரமம் தெரியும். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த திருச்சியிலே அதாவது ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. மீட்டிங்கில் வந்து நாங்கள் இலவசமாக மருத்துவ காப்பீடு வாங்கி தர்றோம், நீங்கள் பணமெல்லாம் கட்ட தேவையில்லை, எங்ககிட்ட பணம் இவ்வளோ இருக்குது, கணக்கு இருக்குது. நான் கணக்கு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நிர்வாகிகள் முன்னாடி அந்த 12:45 உங்கள் சந்தேகங்கள்லாம் தீர்ந்ததுக்கு பிறகு ஒரு 5 நிமிடம் பொருளாளர் பேசுவார். என்ன வரவு வந்தது, என்ன செலவு பண்ணோம், என்ன கையில் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறோம். நன்றி. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தனியாக சாப்பாட்டை முடிச்சு கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ அது அவர் பட்ட சிரமங்களை கொஞ்சம் சொல்லுமாறு நம்ம ரங்கநாதன் அவர்களே, ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் ஆஃபீஸர் அசோசியேஷன், உங்களோட தெரிவிப்பார். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பொதுச் செயலாளர், எங்கள் அலுவலர் சங்க பொதுச் செயலாளர் சொன்னார், பைலா இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ இதில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம எப்படி ரெனியூவல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ நான் விளக்கமாக சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ரெனியூவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஆனுவல் அந்த கணக்கு வழக்கு இருக்கு இல்லைங்களா, அதை ஆடிட்டர் கொடுத்து ஆடிட் ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிக்கணும். ஆடிட் ரிப்போர்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த தேதியிலிருந்து 21 நாள் தள்ளி தான் நம்ம மீட்டிங் போடணும். அதுக்கு உண்டான நோட்டீஸ் வந்து நம்ம சர்க்குலர் போடுறோம் இல்லைங்களா, மீட்டிங் இத்தனாம் தேதி இருக்குதுன்னு சொல்லி, அது வந்து மீட்டிங் போடுறதுக்கு 21 நாளுக்கு முன்னால் நம்ம அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அந்த சுற்றறிக்கை வந்து நோட்டீஸ் வந்து நம்ம நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும். அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டு வந்து 21 நாளைக்கு பின்னாடி தான் நம்ம போட்டிருக்கணும் டேட்டு. இன்றைக்கி ஆக்சுவலாக 1ஆம் தேதி நம்ம சர்க்குலர் போடுறோம்னா மீட்டிங் வந்து 23ஆம் தேதி இருக்கிற மாதிரி நம்ம போடணும். அந்த மாதிரி அதான் மெயின். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் நம்ம ஜென்ரல் பாடி மீட்டிங் போடுறோம் இல்லையா, அந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் நம்ம என்னென்ன முடிவு எடுக்கிறோமோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த இதில் வந்து ரிஜிஸ்டரில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஜென்ரல் பாடி மீட்டிங் மினிட்ஸ்ன்னு சொல்லி போட்டு அந்த மினிட்ஸில் வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணணும். இந்த ரெக்கார்ட் பண்ணதில் வந்து எல்லாமே 2/3, அதாவது இப்போ 100 பேர்னா கிட்டத்தட்ட 66 பேருக்கு மேலே கையெழுத்து போட்டிருந்தா தான் அமெண்ட்மெண்ட் போகும்போது செல்லும். இல்லை அமெண்ட்மெண்ட்டை நம்ம எதுக்கும் போகலை அப்படின்னா 1/3 இருந்தாலே போதும். அமெண்ட்மெண்ட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 மடங்கு இருக்கணும். அதாவது 3ல் 2 மடங்கு இருந்தால் தான் அமெண்ட்மெண்ட் அப்ரூவ் ஆகும், இல்லைன்னா அப்ரூவ் ஆகாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து சார் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு 8ஆவது நாள் 7 நாள் கழித்து போட்டு எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் 2/3 வேணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி கையெழுத்து வாங்கினா அது அப்ரூவ் ஆயிரும். இது வந்து ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி இப்போ இந்த அப்ரூவலுக்கு போகும்போது, இந்த ரினியூவலுக்கு போகும்போது இந்த ஜென்ரல் பாடி மீட்டிங் மினிட்ஸ் கண்டிப்பாக கொண்டு போகணும். அந்த நோட்டீஸ் போட்டோம் இல்லைங்களா, சர்க்குலரு மீட்டிங் இத்தனாம் தேதின்னு சொல்லி, அதனுடைய லெட்டர் காப்பியும் அதில் இருக்கணும். அந்த லெட்டர் காப்பி மெயினாக வச்சுருக்கணும். அதுங்க அதுபோக நம்ம ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம சங்கம் வந்து இத்தனாம் தேதி நாங்கள் மீட்டிங் போட்டிருந்தோம், நம்ம சங்கம் பொதுக்குழு வந்து இத்தனாம் தேதி நடந்தது, அந்த இதை வந்து நாங்கள் புதுப்பித்தலுக்காக சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு லெட்டர் வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். அப்புறம் ஜென்ரல் பாடி மீட்டிங் மினிட்ஸ் காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வைக்கணும். அப்புறம் நம்ம அமெண்ட்மெண்ட் இது பைலாவோட இது வச்சுருக்கணும். இப்போ பைலாவில் வந்து காமன் பைலா தான் முதல்ல கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்பப்போ அமெண்ட்மெண்ட் போட்டு அந்த அமெண்ட்மெண்ட்டில் இந்த பைலாவை மாற்றிட்டு அந்த பைலாவை வந்து நம்ம பக்காவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், ஃபைல் பண்ணி வச்சுக்கணும். ஒரிஜினல் காப்பி நமக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க, அதையும் நம்ம கூட வச்சுக்கணும், எல்லாமே கையில் வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ அக்கௌண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம வரவும் வைக்கணும், செலவும் வைக்கணும். அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம என்னென்ன வரவு வந்திருக்கு, எந்தெந்த வகையில் வரவு வந்திருக்குதோ, டெபாசிட்டில் வந்து வட்டி வந்திருக்கும், அதே மாதிரி நம்ம வந்து சந்தா வசூல் பண்ணியிருப்போம் அல்லது டொனேஷன் வாங்கியிருப்போம். இது எல்லாமே வந்து நம்ம ரிஜிஸ்டரில் பதிவு பண்ணிக்கணும்.
ஒவ்வொரு மாதம் வாரியாக வந்து நோட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்கிறேன். மாதம் இந்த இத்தனாம் தேதியிலங்கிற மாதிரி தனித்தனியாக வச்சுக்கணும். அது வந்து ஒவ்வொரு இடம் அது வந்து சந்தானா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பக்கம் வச்சுக்கணும். டொனேஷன் அதுக்கு ஒரு பக்கம் வச்சுக்கணும். இந்த மாதிரி தனித்தனி டெபாசிட்டில் வட்டி வருது அப்படிங்கிறது தனியாக வச்சுக்கணும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா போய் நம்ம ஆடிட் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க, திடீர்னு அந்த உங்கள் வரவு நோட்டு கொடுங்க அப்படி கேட்பாங்க. நம்ம எடுத்து கொடுத்தோம்னா திடீர்னு ஒரு இப்படி பரட்டுவாங்க, எந்த தேதி வருதோ அந்த தேதி இந்த எங்கே ரெக்கார்டு காட்டுங்க அம்மா, நம்ம அந்த நோட்டில் எடுத்து இத்தனாம் தேதி இங்கே என்ட்ரி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்ல ரேண்டமாக ஒரு செக்கில் 2 செக் பண்ணுவாங்க. பண்ணால் தான் அது ஓகேன்னா ரைட் ஓகேன்றவாங்க. இல்லைன்னா ரிமார்க்ஸ் எழுதிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரினியூவல் ஆகாது. அதனால் வந்து அதே மாதிரி வரவுக்கும் சரி செலவுக்கும் சரி தனித்தனியாக ஒவ்வொரு இட்லியும் தனித்தனியாக வச்சுருக்கணும். இப்போ நம்ம வந்து இப்போ வரவுக்கு வந்து சந்தா வைப்போம், டொனேஷன் வைப்போம், வட்டி அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருப்போம். அதே மாதிரி செலவுக்குன்னு போகும்போது கூட்ட செலவு, போக்குவரத்து செலவு, இந்த மாதிரி இப்போ ஸ்டேஷனரி வாங்கின செலவு அப்படிங்கிற ஒவ்வொரு இட்லியும் தனித்தனியாக வச்சு அந்த மாதிரி காட்டணும். டக்குன்னு அவங்க பில்லு காட்டும் செலவு கணக்கு காட்டும்போது நம்ம அந்த ஃபைல் எடுத்து கொடுத்தோம்னா ஏதோ ரெசிப்ட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நோட்டில் காட்டுங்க, எங்கே என்ட்ரி போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அது காட்டும் போது தான் சரி ரைட் இருந்துச்சுன்னா ஓகேன்றுவாங்க. 1 அல்லது 2 தான் செக் பண்ண, ஜாஸ்தியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் மெம்பர்ஸ் கணக்கு கேட்பாங்க. அதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஆன்லைன் இப்போ வந்து இதில் வரைக்கும் மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆன்லைனில் பண்ணதுனால முதல்ல வந்து நம்ம ஃபார்ம் 6 வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்னுடைய இது வந்து ஃபார்ம் 6ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஜாயின் பண்ணவங்க, அதே மாதிரி நம்மகிட்ட இருந்து இறந்து போயிட்டாங்க அல்லது நம்மகிட்ட வந்து ஊஸ்ட் பண்ணிட்டோம் அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து ஃபார்ம் 7 வந்து அடிஷ்னலாக வந்தவங்களும் நம்மகிட்டருந்து விலகினவங்களும் லிஸ்ட்டு கொடுக்கணும். அது வந்து ஃபார்ம் 7. அது 2மே என்ட்ரி கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ ஃபைலிங்னு தனியாக ஒரு ரெசிப்ட் போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபார்ம் 7 அடிஷ்னலுக்கோ டெலிஷனுக்கோ எத்தனை பேர் கொடுத்துருக்கோமோ அதுக்கு தனியாக ஒரு ரெசிப்ட் போடுவாங்க. 2 ரெசிப்ட் அட் அ டைம் கொடுத்துருவாங்க. இது வந்து ஆனுவல் ஃபைலிங் மட்டும்தான் இப்போ நான் சொன்னது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் சொல்லி அது தனி. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைலிங் கொடுத்தது ஒரு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து அவங்களுக்கு சீனியர் ஆஃபீஸர் வந்து தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது தான் அப்போவே சில டைம் பார்ப்பாங்க, சில நேரத்தில் நம்மாங்க 2 நாள் கழிச்சு வாங்க, நம்ம போனோம்னா அப்பாயின்மெண்ட் கேட்கணும். சார் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன், ஏன்னா நம்ம இடத்துக்கு வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம எப்பவுமே இருக்க முடியாது, அதனால் சிக்கலாயிரும். அதனால் நம்மளே போய் அங்கேயே போய் அட்வான்ஸாக ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் சார் அப்படின்னோம்னா அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அப்பே பண்ணிடுவாங்க. இல்லைன்னா 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு ஒரு டேட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டில் போனோம்னா கம்ப்ளீட்டாக இந்த ரிகார்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ சொன்னது ரிகார்ட்ஸ் எல்லாம் கொண்டு போனோம்னா எல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்போ எல்லாம் இந்த இப்போ கொடுத்துறாரு ஃபார்மு, அந்த ஃபார்மில் அவங்களே என்ட்ரி போட்டு அவங்க ஒரு ஃபார்ம் வச்சுட்டு நமக்கு ஒரு ஃபார்ம் ரிசீவ்டுன்னு போட்டு கையெழுத்து போட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இது வாங்கியாச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட இன்ஸ்பெக்ஷனுக்கு வர மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஆயிடுச்சுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து முதல்ல மேனுவலாக இருக்கிற வரைக்கும் இதுதான் வந்து ரெக்கார்டாக இருந்தது. இப்போ ஆன்லைன் பண்ணனால என்னென்னா அந்த ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி நம்ம சைட்டில் பார்த்தோம்னா அதில் அப்ரூவ்டுன்னு இருக்கணும், இல்லைன்னா இன்னும் ஆகலை. இப்போ எங்களதை பார்த்தீங்கன்னா மேலே வந்து மெம்பர்ஸ் இது வந்து அப்ரூவ்டு ஆயிடுச்சு, ஆனால் ஃபைலிங் வந்து இன்னும் புல்லிங்கன்னு சொல்லி தான் இருக்குது. அதுக்கு என்னன்னு கேட்டால் அவங்க உள்ளே போய் நம்ம கொடுத்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணால் தான் அது அப்ரூவ்டுன்னு சொல்லி வரும். இவங்க என்னென்னு இந்த தடவை தான் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் பழசு நிறைய பெண்டிங் இருக்குது, அதனால் இன்னும் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணலை, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் புள்ளிங்கன்னு சொல்லி இருக்குது. அதுக்கு அப்ரூவ்டுன்னு வந்ததுன்னா தான் நம்ம எங்கே வேணாலும் போய் ஃபேஸ் பண்ணலாம், யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. அதனால் அதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும். ஃபாலோ பண்ணி எல்லாமே அப்ரூவ்டுன்னு வந்துருச்சுன்னா ஓகே கன்ஃபார்ம்டு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுதாங்க, இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஏன்னா அமெண்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்தோம்னா 2/3 கையெழுத்து கண்டிப்பாக வேணுங்க. 2/3 கையெழுத்து இல்லைன்னா வாங்க முடியாது. ஏன்னா நம்மளே அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈசி மெம்பர்ஸ் வந்து முதல்ல 18 பேர் இருந்தால் இப்போ 37 பண்ணோம். அமெண்ட்மெண்ட் வாங்க முடியல இன்றைக்கி வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போய் கொடுத்தப்போ இருந்த ஸ்டாஃப் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க லீவ் போட்டு போயிட்டாங்க, லாங் லீவு. அதுக்கு பதிலாக 1 மாதம் கழிச்சு தான் அதுக்கு அந்த ஸ்டாஃப் போட்டாங்க அந்த சீட்டுக்கு. அவங்ககிட்ட போகும்போது அந்த அம்மா பெண்டிங் வச்சுட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி 3 மாதம் அதிலே தள்ளிட்டாங்க.
அதுக்கப்புறம் போனால் இன்னும் ஆகலைங்க, வெயிட் பண்ணுங்க, பழைய பெண்டிங் இருக்குது, ஆனுவல் ஃபைலிங் கடைசியாகி போச்சு, அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மார்ச்சுக்கு தான் ஃபைல் எடுக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் அப்புறம் நேற்று தான் வாங்கியிருக்கோம். ஆனுவல் 9 மாதம் ஆச்சு அந்த அமெண்ட்மெண்ட் வாங்கியிருக்கு. அதில் அவ்வளோ சிரமங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாம் நம்ம வந்து தெளிவாக இருந்தோம்னா தான் நம்ம போய் இமீடியட்டாக முடிச்சுட்டு கையோடு முடிச்சுட்டு வர முடியும். முடிச்சுட்டே வந்தாலும் ஃபாலோ பண்ணால்னா நம்மளால் வாங்க முடியாது, அது அப்ரூவ்டுன்னு சொல்லி வராது. அதனால் கண்டிப்பாக வந்து யாரோ ஒருத்தர் மெனக்கெட்டு அலைஞ்சிட்டே இருக்கேன். ஏன்னா நான் வந்து இதுக்காக 9 மாதம் இன்றைக்கி வரைக்கும் வாரத்தில் 2 நாள் ரிஜிஸ்டார்ஸ் போயிட்டுருக்கேன். இப்படி போயிட்டு இருந்து என்னால் இன்னும் வாங்க முடியலன்னா அதில் இருக்க சிரமங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு மனசு நோகாமல் மனசு கோணாமல் சிரமம் பார்க்காம இது செஞ்சோம்னா தான் எங்கே போனாலும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். கேஸே போனாலும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு சிரமம் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அடுத்த தடவை என்ன பண்ணால் நம்ம அப்பப்போவே நம்ம உள்ளே போய்ப்போ வந்து என்ட்ரி போட்டு வச்சிட்டோம்னு வைங்க. நியூ மெம்பர்ஸ் ஜாயின் ஆகும்போது நம்ம என்ட்ரி போட்டு வச்சிட்டோம்னா போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட் டைம் வந்து சிரமமாக தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அடுத்த டைம் என்ன பண்ணோம்னா நியூ மெம்பர்ஸ் என்ட்ரி ஆகும்போது அவங்ககிட்ட ஆதார் நம்பர் நமக்கு ஃபார்ம்லேயே வாங்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ ஆன்லைன் ஓப்பன் பண்ணி சைட் ஓப்பன் பண்ணி நம்ம அப்போ என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். அப்போ ரெனியூலுக்கு போகும்போது அந்த டோட்டல் லிஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா அந்த லிஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் அதில் பிரிண்ட் அவுட்லேயே வந்துடும். அதனால் அது பிரச்சனை இருக்காது. அடுத்து பொருளாளர் அவர்கள் வரவு செலவு அறிக்கையை தாக்கல் செய்வார். முடிவெடுத்தோம் வழக்கு நிதியாக. அப்போ ஏறக்குறைய நமக்கு எல்லா சங்கங்களுமே நமக்கு அந்த வழக்கு நிதியை வழங்கிட்டாங்க. அப்போ ஒரு சில சங்கங்கள் கூடுதலாகவும் வழங்கியிருக்கிறாங்க. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1,92,82,81,000 ரூபா வரணும். ஆனால் வரவா வந்து 2 கோடி ரூபா வரவா வந்திருக்குது. ஒரு சில சங்கங்கள் அதிகமாக கொடுத்தனால அந்த வரவு கூடுதலாக இருக்குது. இப்போ அதே போல் இப்போ நாம் வந்து இதுவரைக்கும் அப்போ சிங்காரம் சார் அப்போவே சொன்னார், மொத்தமாக 2.25 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன்னு. இந்த 2.25 கோடி ரூபாயில் அலுவலர் நலச்சங்கம் மற்றும் அலுவலர் பேரவை மற்றும் நம்ம கோவை பேரவை 3 சேர்த்து தான் நாம் அந்த இது செலவு பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாம் மாத்திரம் 1,23,00,000 ரூபா நாம் கொடுத்துருக்குறோம். நம்ம சார்பிலேருந்து 1,23,00,000 ரூபா கொடுத்துருக்குறோம். இப்போ இதுதான் வரவுலேயும் செலவுலேயும். இன்னும் மித்தமாக இருக்கிறதால இன்னும் அடுத்த இதில் நம்ம முழுவதுமாக நீ வந்து நம்ம இந்த வருஷனுடைய வரவு செலவு அறிக்கையெல்லாம் இருக்குது. அது ஆடிட்டிங் ரிப்போர்ட்டெல்லாம் வந்ததுக்கு பின்னாடி அது முழுமையாக நம்ம பொதுக்குழு கூட்டத்தில் வச்சு எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். இதுதான் வரவு செலவு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மாத்திரம் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறேன். சந்தேகமே இல்லை. சார், திருச்சியில் உள்ள ஒரு அமைப்பு நாம் வந்து கணக்கு சொல்கிறது இல்லைன்னு தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மேலே. வாழ்நாளில் 40 வருஷம் அந்த சங்கத்தை நான் பார்த்துருக்கேன். 40 வருஷத்தில் என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. இந்த ஜெயச்சந்திரனும் அந்த அவரும். ஆனால் நம்ம கணக்கு கொடுக்கலைங்கிறாரு இவர். இப்போ சமீபத்தில் துறையூரில் ஒரு மீட்டிங் போட்டு யாரும் அதிகம் போகல. அரியலூர்லையும் ஜெயங்குடத்துலையும் நாம் மீட்டிங் போடுறதுக்கு வந்து அடுத்த வாரம் போகலாங்கல அவங்க எல்லாம் பணம் வசூல் பண்ண வராங்க, நீங்கள் கொடுக்காதீங்கன்னு தகவல் போடுறாரு வாட்ஸ்அப்பில். நாங்கள் யார்கிட்டையும் பணம் கேட்க போகலை, ஒரு கூட்டம் நடத்திட்டு வந்தோம். 10 பைசா கூட அன்றைக்கி நாங்கள் பணம் கேட்க கிடையாது. பட் அவங்க வந்து தொடர்ச்சியாக இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு சிறப்பு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 100 ரூபா பணம் கொடுத்தா எங்கள் சங்கத்தில் 1000 பேர்த்துக்கு 100 ரூபா கொடுத்தாருன்னு தெரியும். அந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை நம்மளுது இல்லை. எல்லாருமே நம்ம அப்படி தான் இருக்கோம் ஓரளவுக்கு. எங்களுக்கு அதிகப்படியாக நாங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி மற்ற சங்கம் சொல்கிறத பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் நம்ம வேலையை பார்ப்போம். எம்டிசியிலேருந்து வந்திருக்க 2 பேரில் யாராவது ஒருத்தருங்க வரவும். வாங்க சுரேஷ், வாங்க சார், நீங்கள் தான் வாங்க சார். இக்கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் எங்கள் திருச்சி சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி உரை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது ஒட்டுமொத்தமாக இக்கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை சிறப்பித்து நன்றியுரையை மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை சுகுமார் சார் வந்து தெரிவிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் மீட்டிங் இனிதே முடிகிறது. திருச்சி சங்கம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு, பெருமையாக வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றியை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இங்கு வந்து நமது கோவை பேரவை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம பென்ஷனை வந்து 2 மடங்கு உயர்த்தி கொடுத்த கோவை பேரவையின் நிர்வாகிகளை நாம் மனமார்ந்து பாராட்டுகிறோம். நான் வந்து 30,000 வாங்கினேன், இன்றைக்கி 50,000 வாங்கினா நான் பெருமையோடு சொல்வேன். கோவை பேரவையினால் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம அது மாதிரி ஒவ்வொருத்தரும் குறைந்தது 40% டிஏ உயர்வு வாங்கியிருக்கோம். அடுத்து அரியர்ஸ் வாங்க போகிறோம், அடுத்து மருத்துவ காப்பீடு வாங்க போகிறோம். அதனால் எல்லாத்துக்குமே நம்ம கோவைப்பேரவை நிர்வாகிகளையும் நமது நிர்வாகிகள் அனைவரையும் கூட்டமைப்பு தான் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறோம். சென்ற வாரம் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சென்னையில் தலைமைச் செயலர், மந்திரிகள், மாண்புமிகு அமைச்சர்கள், முதல்வர் பார்க்க முயற்சி பண்ணோம். அதில் கோவைப்பேரவை செயலாளர், சட்ட ஆலோசகர் எல்லாம் வந்தாங்க. அவங்களோட போக வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்போ நான் நல்ல செய்திகள் கிடச்சிது, வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு. மாண்புமிகு அமைச்சர்களை பார்க்க முடியவில்லை, இருந்தாலும் அதிகாரிகள், டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரிலாம் பார்த்தோம். ரொம்ப அருமையாக பேசினாங்க. இன்சூரன்ஸை பற்றி நம்ம பொதுச் செயலாளரும் நம்ம சட்ட ஆலோசகரும் ரொம்ப கேட்டாங்க, நம்பிக்கையோடு சொன்னாங்க. அடுத்து விரைவில் வந்து கோர்ட்டில் வந்து அரியர்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்பிக்கையோட நல்ல செயலாளர் வந்திருக்காரு. அவர் பழைய செயலாளரை பற்றிலாம் நிறையா நீங்கள் கேள்விப்படுறீங்க. இந்த செயலாளர் ரொம்ப ஆத்மாத்மா நமக்கு உதவியாக பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் கோவை பேரவையில் நம்ம சிறப்பாக நடப்போம். அடுத்து அவர்கள் என்ன சொன்னாலும் உடனடியாக நம்பிக்கையோடு நம்ம எல்லாம் செய்வோம். நாங்கள் எம்டிசியை பொறுத்தளவில் 3,300 மெம்பர் வச்சுருக்கோம். அவங்க என்ன உத்தரவு போட்டாலும் உடனே நாங்கள் செய்ய காத்திருக்கோம். அடுத்த வெற்றி விழாவை சென்னையில் நடத்தும் போது நீங்கள்லாம் வந்து கலந்து சிறப்பிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த கூட்டத்தை நடத்திய திருச்சி சங்கத்துக்கு முதற்கண் நன்றியையும், கலந்து கொண்ட அனைத்து கோவை பேரவை நிர்வாகிகளுக்கும் நன்றியும், நமது தலைவர், பொதுச்செயலாளர், பொருளாளர், அனைத்து சங்கங்கள் உறுப்பினருக்கும் நன்றியும் தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்தவைக்கு நன்றி தெரிவித்து வழங்குகிறேன். நன்றி. நான் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேங்க. 45 கோடி பேர் இருந்த இந்தியாவில் 4.5 லட்சம் பேர் தான் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. சரித்திர உண்மை. 1 லட்சம் பேருக்கு நம்ம 25,000 பேர் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மை. நாம் கஷ்டப்படுவோம். அனைவரும் நலமாக இருக்கட்டும். தற்போது மதிய உணவு தயாராகி உள்ளது. அனைவருக்கும் நன்றி.